இந்த தலைப்பினூடாக நான் என்ன பேச போகிறேன் என்றால், நாம் தொழுகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா நிராகரிக்கப்படுகிறதா நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருக்கிற நேரம் ஒரு தோழர் வருகிறார். அவர் தொழுகிறார். தொழுந்து போட்டுருக்கா, தொழுந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடம் சலாம் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலைக்கும் சலாம் என்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழல, போய் திரும்ப தொழுவுங்கன்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அவர் திரும்ப போய் தொழுகிறார். திரும்ப தொழுந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். பெருமாள் சொல்றாங்க, இன்னக லம் துஸல்லி, நீங்க தொழலையே அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஃபர்ஜி போங்க ஃபஸல்லி, திரும்ப தொழுவுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் 3வது முறையும் தொழுது விட்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழவில்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் தொழுதுட்டு வரக்கூடிய ஒருவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழவில்லை என்று சொல்றாங்கன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படலன்னு அர்த்தம். அதாவது நானும் நீங்களும் தொழுகிறோம், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிற தொழுகை, ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகை என்று இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்படுகிற உம்ரா, ஏற்றுக்கொள்ளப்படாத உம்ரா, ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஹஜ்ஜி, ஏற்றுக்கொள்ளப்படாத ஹஜ்ஜி, ஏற்றுக்கொள்ளப்படுகிற நோன்பு, ஏற்றுக்கொள்ளப்படாத நோன்பு இருக்கிறது. அதனால் இது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நாம் நிஜமாக நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்றாங்கடா, நாம் தொழுகிறத பார்த்துட்டு மேலோட்டமா நீங்க தொழுவது சரிப்பில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப இல்ல, நம்முடைய தொழுகையில சரிப்பில்லை நாமே பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. இந்த தொழுகையில நாம் கோட்டை விட்டுட்டோம்டா, நம்ம போய் மறுமையில நிக்கிறது, நீங்க தொழலன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்கடா. அது என்னப்பா நீங்க தொழுந்தீங்க, தொழுகை இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கு? திருக்குர்ஆன் சொல்லுது, ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்றாங்க. அதாவது அவங்க பேர் என்னன்னா தொழுகையாளிகள். ஃபவைலுல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நம்ம தொழுகையாளிகள் பேர் வைப்போமா இல்லையா? தொழுகிறவங்க அவங்க. அந்த தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் கேடு உண்டாகட்டும் என்றான். யாருக்கு? சாராயம் குடிக்கிறவங்களுக்கு, விபச்சாரம் செய்யறவங்களுக்கு இல்ல, தொழுகக்கூடியவர்கள் முஸல்லீன்கள் என்ற வாசகமே குர்ஆன்ல வருது. அவங்க யாரு, எந்த தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல பக்கத்திலே சொல்றான். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் பொறுப்போக்காக தொழுவார்கள், இந்த தொழுகையாளிக்கு கேடு, அவர்கள் பிறகு என்னை கவனிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி சரி செய்து தொழுவார்கள், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு. அப்ப 2 தொழுகை நமக்கு தெரியுது, இது அவுட். என்ன 2 தொழுகை? ஒன்று பொறுப்போக்காக அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்க, அவருக்கு என்ன சொன்னே தெரியல, ஓதி முடிஞ்சு சலாம் கொடுக்குறாங்க, என்ன தொழுகைன்னு தெரியல, ரொம்ப பொறுப்போக்கா தொழுகிறாங்க, அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் குர்ஆன் சொல்லிட்டு. அப்ப அது ரிஜெக்ட் பண்ணப்படுற தொழுகை, முகத்துக்கே திருப்பி அடிக்கிற தொழுகை. இன்னொரு தொழுகை என்னன்னா, 4 பேர் நம்மளை பார்க்கிறாங்கன்னு கவனமா கொஞ்சம் 4 பேர் முன்னாடி சரி செய்து, அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார், எங்க தொழுகையாளி என்று சொல்லுவோம் தொழுதா, அந்த தொழுகையும் ரிஜெக்ட் ஆக்கப்படுகிறது. அப்ப இன்னொரு இடத்துல குர்ஆன்ல பார்க்கலாம், முனாஃபிக்கள் தொழுவாங்களா, அவங்களும் பக்கத்துல பள்ளிவாசல் முன்னாடி நின்று தொழுவாங்க. எப்படி தொழுவாங்கன்னா காமு குசாலா, சோம்பேறிகளாக தொழுவார்கள். அப்ப சோம்பேறித்தனம் என்பது தனக்கு தானே தான் தெரியும். நான் சோம்பேறித்தனமா தொழுகிறேனா, உற்சாகமா தொழுகிறேனா, இறைவனோடு பேசுறேனா, என் கல்பு அசைதா என்பது நமக்கு தான் தெரியும், சில பிறருக்கு தெரியாது. சில வேலை அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்டவர்கள் காமு குசாலா, அந்த முனாஃபிக்குகள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய உதவியாகவே தொழுகத்தோம் என்பதற்காக நாம கம்ப்ளீட்டா ஓகேன்னு நினைச்சிடக்கூடாது. தொழுகையில் நம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, நம் தொழுகை நிராகரிக்கப்படுகிறதா நமக்கு தெரியாது. ஆனா திருக்குர்ஆனை நாம் அலசி பார்க்கிற நேரம் ஒரு சில விஷயங்களை குர்ஆன் சொல்லுது. நிஜமான தொழுகையாளர்களுக்கு சில விஷயங்கள் நடக்குமா, அந்த விஷயங்களை வச்சுதான் நாம் நிஜமா தொழுதுட்டோமா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டியது. குர்ஆன் சொல்லுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை கெட்ட மான கேடான காரியத்தில் இருந்து தொழுகை அவரை காப்பாற்றுமா. நம்ம தொழுதுட்டோம்னா கெட்ட காரியத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோமா, மானக்கேடான காரியத்தை நம்ம காப்பாற்றப்படுவோம். அதுக்காக அர்த்தம் பாவமே செய்ய மாட்டாங்க தெரியல, பாவம் செஞ்சா கூட சுதாகரிச்சுட்டு, அம்மா இறைவன் நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அழுது பிறண்டு கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை அவருக்கு வச்சு செய்வாங்களாம். அவர் தொழுகையாளியா. இப்ப நம்ம சொல்றோம், நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, படிக்கிறேன்னா படிச்ச பிள்ளையும் படிக்காத பிள்ளைக்கு வித்தியாசம் வழங்கணுமா இல்லையா? இது படிச்ச பிள்ளைப்பா, அது படிக்காத பிள்ளை, 2க்குள்ள வித்தியாசம் வர்ற மாதிரி தொழுத ஒரு ஆளும் தொழாத ஒரு ஆளும் எப்பயுமே சமமாக மாட்டாரு. தொழுத ஒரு ஆளும் தொழாத 2 ஆளும் வச்சுட்டோம்னா 2 பேரும் வித்தியாசம். தொழுவர்களுக்கு என்ன நடக்குமா, அவருடைய பாவத்தை தொழுக தடுக்க பண்றான். அப்ப ஒரு ஆள் தொழுகிறாரு, அவர் பாவம் தடுக்க வேண்டாம், யாருல மிஸ்டேக், அவர் தொழுகையில தான் மிஸ்டேக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லி தந்தா, அவர் தொழுகை என்ற பேர்ல வேற ஒன்று நடத்திருக்கிறார். சும்மா அல்லாஹ் 40 வருஷமா கையை கட்டிருக்கிறார். ஒருத்தருக்கு தெரியும் பீடி சிகரெட் குடிக்கிறது தப்புண்டு, ஆனா தொப்பியை போட்டு பள்ளிவாசலுக்கு
சிகரெட் குடிச்சிட்டே வந்து தொழுதுட்டு போறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவர பாவத்தை தடுக்கலையே. அசிங்கமான காட்சி பார்க்கிறது ஹராம், தப்பான படங்களை போற விபச்சார காட்சிகள் பார்க்கிறது தப்பு, ஹராம். ஒரு தொழுகிறாருன்னா ஒரு கல்வி குத்தம், அம்மா இது தப்பா போச்சே, பெரும்பான்மை இதை விரும்ப மாட்டாங்களே, இது அசிங்கமாச்சே, இதை தடுக்கிறதுக்கு அவருடைய தொழுகை தான் அவரை தடுக்கு. உங்க பிள்ளைகள் தப்பு பண்றாங்க, அந்த தப்பை எல்லா நேரமும் நீங்க கவனிச்சு பார்க்க இயலாது. நீங்க தப்பு பண்றீங்களா, தவறு செய்றீங்களா, நலவு செய்றீங்களா, பிழை செய்றீங்களா. ஆனா ஒரு தொழுகையாளி என்றா ஹாக்கபி ஷதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவத்துக்கு வரைவிலக்கணும், உன் கல்பை தோண்டுப்பாரு. நீ மூமினா இருந்தா உன் கல்பை கிள்ளி எடுத்துனாரு. தப்பு பண்றான்னு உன் கல்புக்கு தெரியும். கரைத்த எத்தனை அழகி நாஸ், மக்கள் அதை பார்ப்பதை நீ வெறுப்பாய். அது பாவம் என்று இருந்தா நிறைய பேர் பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பாவம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த தொழுகை நாம் நிஜமாக தொழுகிறதா, நம்ம கண்ணு பாவம் செய்கிறத நம்ம உள்ளம் குத்தும். நீ தொழுகையாளே, தப்பு பண்ணாத, தப்பா பார்க்காத, தப்பா பேசாத, தப்பா செய்யாத. இன்ன ஸலாத்து தன்ஹா, தொழுகை தடுக்கும் என்கிறது இஸ்லாம். அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர், மானக்கேடை தொழுகை தடுக்குமா, தீமையான காரியங்களும் தொழுகை தடுக்குமா. ஒரு 50 வருஷமா தொழுகிறார், தீமையில ஈடுபட்டிருக்கிறார்னா அவங்களை எங்க பிரச்சனை, நீங்க தொழுகப்பா. தொழுகை என்ற பேர்ல ரொம்ப நடிக்கிறீங்க, நீங்க ஏதோ உளுந்து எழுப்புறீங்க. நிஜமா இந்த கல்வி தொழுதா ஒரு போதும் அல்லாஹ் சொன்னது பொய்யாகாது. ஏன்னா பாலைவனத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிற லெவல்ல இதோட ரொம்ப பயங்கரமான பாவம் செஞ்சாங்க. கொலையே செஞ்சவங்க தான் ரசூலுல்லாஹ் சபையில உட்கார்ந்தவங்க. அவங்களுக்கு கொலை என்பது சர்வ சாதாரணம். விபச்சாரம் என்பது அவங்க பாவமாவே கருதல. கொலைன்னா அடுத்தவனை கொலை செய்ய தேவையில்ல, தன்னை பிள்ளைய புதைச்சிட்டு வர்றவங்க அவங்களாம். பெண்களை பிடிச்சி அடிச்சு சித்திரவதை பண்றவங்க, அந்த அளவுக்கு பாவம் செஞ்சவங்க. அவங்க எல்லாம் மனித புனிதர்களா மாத்தினாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மெஷினை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ஆளை அனுப்பி இந்த மெஷின்ல போயிட்டு வரவங்க மனித புனிதரா மாறுவாங்க சொன்னாங்க. இல்ல, இந்த தொழுதவனுடைய கண்கள் கலங்கிச்சு, கல்புகள் கரைஞ்சிச்சு, குடிய விட்டாங்க, விபச்சாரத்தை விட்டாங்க. பள்ளிவாசல்ல ஒரு போட்டோ இல்ல, ஒரு சிலை இல்ல. இன்றைக்கெல்லாம் சில பேர் சாகரத்துக்கு முன்னாடியே செலவழிச்சுட்டு போறாங்க. நீ கண்ணீர் அஞ்சலி செலுத்துப்பா, இவங்களுக்கு போய் வரதுக்கு ஒரு முறை மாலை போடு, ஞாபகார்த்த தினம் கொண்டாடுங்க, அவருக்கு இது பண்ணுங்க சொல்றாங்க. அந்த மாலையை போட்டுட்டு வர்றவங்க கூட கண் கிடங்காது. 1400 வருடங்களாக சஹாபாக்களை பற்றி பேசணும். தொழுகையாளிகள் எங்களை அளவைக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய ஒரு போட்டோ இல்லாம 1400 வருடமா அமெரிக்கர்கள் அதை பேசுறாங்க, ஐரோப்பியர்கள் பேசுறாங்க, இலங்கையில நாம் பேசுறோம், மனித புனிதர்கள் என்று பேசுறோம். அவங்க எங்க நின்றாங்களா, நரகத்து விளிம்பில் இருந்தாங்களா. எல்லாத்தையும் நரகத்துல போட்டா யாரு லாஸ்ட் நரகத்துல இருப்பாங்களா, அவங்க இருப்பாங்களா. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், குந்து அலா ஸஃபா குஃப்ரத்தின்னா, நீங்க தாப்பா நரகத்துல விளிம்பில ஆக கீழே உட்கார்ந்தவங்க, நாம் உங்களுக்கு கொண்டு ஜென்னால மேலாக்கிறோம். எப்படி ஆக்கிறோம் என்றா, பெருமானார் தொழுவதை பார்த்து நின்று தொழுதாங்க. அந்த தொழுகை அந்த சமூகத்தை அப்படியே மாத்திச்சு. அவங்களுடைய ஜிக்ர்கள், நாம் எல்லாம் ஜிக்ர்களா நிரம்பிச்சு. ஒரு சமூகத்தை மாற்றணும் என்றா, உங்க ஊரை மாற்றணும் என்றா, உங்க குடும்பத்துல பிரச்சனை என்றா, தொழுகை ஒழுங்கா நிலைநாட்டி பாருங்க. இந்த தொழுகை ஒரு சமுதாயத்தை மாத்திச்சு. அந்த சமுதாயம் மாற்றம் கண்டது நாம இன்றைக்கும் பேசுறோம். அது நிஜம். ஜஸீரத்துல் அரப் குடிய விட்டுச்சு, விபச்சாரத்தை விட்டுச்சு. உலகத்திலே ஆறு கீழே உள்ள மக்களை கொண்டு போய் ஆட்சியில் அல்லாஹ் அமர்த்தி வைத்து அழகு பார்த்தாங்க. அதனால இந்த தொழுகையை நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. நாம் தொழுகிறோம், ஆனால் நம்மிடம் இருந்த அசிங்கங்கள் அப்படியே நிற்குதுண்டா, நாம் தொழுகிற தொழுகையை திரும்ப பரிசீலனை செய்து பார்க்கணும். என்னமோ உளுந்தெழுந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இதை கவனமாக நீங்க புரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தொழுகை எப்படி கொடுத்தான் என்பதை நம்ம படிச்சா, இந்த தொழுகை எவ்வளவு கண்ணியப்படுத்தும் என்பதை நம்ம புரிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒழுங்கான முறையில நம்ம எப்படி தொழுவது என்று இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் நினைக்கிறேன். வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், அல்லாஹ்விடமிருந்து வகையை கொண்டு வந்து கொடுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத சொல்லுவார்கள், பெருமானார் ஓதுவார்கள். வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடுறாங்க. யார சொல்லலாம், அல்லாஹ் உங்களை கூப்பிட்டா வாங்கலன்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல போறதுக்கு ரெடி ஆகுறது கொடுத்து இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் நடக்கல, வாங்க போகமாட்டாங்க. போகமண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறாங்கன்னா, இந்த யுத்தம் நடக்குது பாருங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா. இங்க இருந்து நேரடியா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. இஸ்ரா பயணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்ஸாவுக்கு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸா பள்ளிக்குள்ள போனதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அக்ஸா பள்ளிக்குள்ள போனேன். இந்த உலகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் போற ரசூலுல்லாஹ். இந்த உலகத்துல 3 பள்ளிவாசல் நமக்கு கண்ணியமான பள்ளிவாசல். ஒன்று காபத்துல்லா, இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. அக்ஸாவுக்கான போராட்டம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அக்ஸா எனக்கா உனக்கான பிரச்சனை தான் போகுது. இது முஸ்லிம்களுடைய 3 அதாவது முக்கியமான பள்ளிவாசல்கள் 3 இருக்கிறது. ஒன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியா காபத்துல்லாஹ் நேர வானத்துக்கு இருக்கல. மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வளவு புனிதமோ, நபிகள் பெருமானார் அந்த பள்ளிக்கு எடுத்து அங்கிருந்து அல்லாஹ் மேல எடுக்க ஆரம்பிச்சான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸாவுக்கு போய் அக்ஸாவிலிருந்து நேரா போறாங்க. போனா ஒரு இடம் வருது. இந்த இடத்துக்கு இந்த உலகத்துல யாருமே போனதில்லை. சிதறத்துல் முன்தஹான்னு ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டர் வரைக்கும் தான் மாணவர்கள் எல்லாரும் போயிருக்கிறாங்க. சாதாரண ராத்திரிக்கு நீங்க கொஞ்சம் வானத்தை பாருங்க, தூரத்துல நட்சத்திரங்கள் தெரியும், ரொம்ப தூரத்து தெரியும். அந்த தூரத்துக்கு யாருமே போனது இல்லைமா, யாரும் பார்க்கலாம். அதாவது ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் மனுஷன் பயணித்திருக்கிறான். முதல் வானத்தை தாண்டி மனுஷன் போகவே இல்லை. ரொம்ப தொலைவு தூரத்துல தெரிகிற இடத்துக்கு அவருடைய கேமராக்கள் தான் போயிருக்கிறத தவிர அவன் போனதே இல்லை. அதையெல்லாம் கடந்து இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் வானத்தை நோக்கி பயணிக்கிறார். பயணம் சென்றவர் சிதறத்துல் முன்தஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்னுட்டாங்க. யார சொல்லலாம், இதுக்கு மேல யாருமே போனதில்லை யார சொல்லலாம், நாங்க எங்களுக்கும் போக அனுமதி இல்லை யார சொல்லலாம். அல்லாஹ் என்ன பண்றாங்க நம்மளுக்கு, திடீரென்று ரசூலுல்லாஹ் கூப்பிடுறான் மேல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போற நேரம் சிதறத்துல் முன்தஹா அந்த போர்டருக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க போனது இல்லை, அல்லாஹ் இதுக்கு மேல யாருமே போனது இல்லை. வானவுடைய தலைவர் சொல்றாரு எனக்கு அனுமதி இல்லை, ஆனா உங்களை மட்டும் அல்லாஹ் கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மனிதராக நின்று வானத்தின் உச்சத்தை அடைந்த ரசூலுல்லாஹ் யாருமே போகாத இடத்துக்கு தன்னந்தனியாக மேல போக ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல சின்ன விஷயத்திலையும் பொய் சொன்னவர் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களையும் பொய் சொல்லாதவர். 40 ஆண்டுகள் அந்த மக்களே பெருமானாரை பார்த்து பொய் சொல்லாதவர் அவங்கதான் பேர் கொடுத்தாங்க. அல் அமீன் அஷாரிக் என்று பேர் வைத்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பத்தியும் பெரிய பெரிய விஷயத்தை பத்தியும் பொய் சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? அந்த மக்கள் பெருமானார் நாவிலிருந்து வந்த உண்மைதான் என்று அப்படியே நம்பினார்கள். அதுல போய் கொஞ்சமும் கலக்காது. இது நிஜமாக நடந்த பிரயாணம். அல்லாஹ்வுடைய தூதர் மேல போக ஆயிஷா இந்த கதையை அப்படியே கேட்டுட்டு யார சொல்லலாம், அல்லாஹ்வை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த இடத்தை தாண்டி எந்த மனுஷனும் போனது இல்லைண்டா. அல்லாஹ் ரொம்ப நெருக்கத்துக்கு கூப்பிடுற நேரம் பெருமான் சொன்னாங்க, ஆயிஷா நான் எப்படி அல்லாஹ்வை பார்ப்பது என்று கேட்டாங்க. நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை ஆயிஷா, அவன் ஒளிமயமானவன் ஆயிஷா, அல்லாஹ் என்னோட பேசிதான் என்றாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் பேசுகிற இந்த நிமிடம் உலகம் அழியும் வரைக்கும், அது வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு வானவரும் அல்லாஹ்வை கண்டதில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கண்டதில்லை, எந்த ஒரு மனிதரும் அல்லாஹ்வை கண்டதில்லை, இதற்கு எந்த ஒரு ஜின்னும் அல்லாஹ்வை கண்டதில்லை. அல்லாஹ்வோடு பேசியிருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வை பார்த்தவர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ்வை பார்க்க போவது மறுமை இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னை மூமின்களுக்கு காட்டுவான், அதை காஃபிர்களுக்கு பார்க்கவே இயலாது. அவங்களுடைய தலைகள் குனிந்துரும், அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான். அவர்களும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, தலைகள் குனித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை பார்ப்பது என்பதுதான் மிக பெரும் பாக்கியம். அந்த பயணத்தை தான் இந்த உலகத்துக்கு வந்து நாங்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அல்லாஹ் பார்க்கறது என்னன்னு தெரியாம. ஜன்னா என்பது அல்லாஹ் தர்ற ரிஸ்க், சாப்பாடு. அல்லாஹ்வை பார்க்கிற விழாக்கு தான் நாங்க கலந்து கொள்ள போறோம். ரப்பை பார்ப்பது என்பது அது அவ்வளவு ஒரு லேசான விஷயம் இல்லை. ரப்பு தன்னை காட்டுவதற்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்க்கலாம், எந்த மனிதருக்கும் பார்க்கலாம். இந்த கண்ணு பார்க்காது. ரப்பை பார்த்தால் ஜன்னாவுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான், அல்லாஹ் வருவான், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுவான். ஜன்னாவாசிகள் எல்லோரும் மேலே பார்ப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய காலை போடுவான், கண்டையை காட்டுவான், அசந்து பார்ப்பார்கள். இன்னல்லாஹ ஜமீல் வ யுஹிப்பு ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புவான். அல்லாஹ் தன்னை காட்டினத்துக்கு பிறகு மூமின்களை கேட்பான், அல்லாஹ் என்ன வேணும் என்று கேட்பான். ஆதமுடைய மகனுடைய கல்வி அப்பதான் அமைதியாகும். இதற்கு மேல் எதுவும் தேவையில்லை இறைவாண்டு பார்வையிலே அப்படியே மயங்கி போயிடுவாங்களா. ரப்பு படைச்சது இவ்வளவு அற்புதம் என்றா, ரப்புடைய படைப்புகள் இவ்வளவு அற்புதம் என்றா, ரப்பு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் கவர்ச்சியாக படைத்திருக்கிறான்டா. இதிலெல்லாம் கவர்ந்து போறவர்கள் ரப்பை பார்த்த பிறகு வேற எதுவும் தேவையில்லை என்பார்கள். அவருடைய பார்வைகளை எடுக்க முடியாமல் இருக்கும். ரப்பு பேசுவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த சொர்க்கவாசிகள் ரப்பை பார்ப்பார்கள் என்றாங்க. அது வரைக்கும் எந்த நபிக்கும் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ரப்போடு பேசினார்கள்னா கல்லமுல்லாஹு மூஸா தக்லீமா, மூஸா நபி அல்லாஹ்வோடு பேசினார்கள். இதே மாதிரி ரப்பு நெருக்கி விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு யாரும் போகாத அல்லாஹ் சில போர்டுகள் போட்டிருக்கிறான், இதுக்கு மேல யாருக்கும் வரையலாண்டு. அவருடைய அரிசி பக்கத்துல அல்லாஹ் மேல கூப்பிட்டு ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வோடு பேச ஆரம்பித்தார். என்ன இன்னைக்கு வளமைக்கு மாற்றமா? வளமையா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாரு, ஏதாவது மாற்றம்னா அவர் சொல்லிடுவாரு. அதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அது குர்ஆன்ல வந்துரும். இது என்ன வளமைக்கு மாற்றமா? அல்லாஹ் கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறான்டா. அல்லாஹ் ஒரு gift கொடுக்க போறாராம். பெருமானாரை எதுக்கு கூப்பிட்டா தெரியுமா? அந்த gift யாருக்கு அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் இல்லையா, பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் gift தரணுமா. சாதாரணமா நான் அட்டாள சேனல்ல ஒரு பரிசலுக்கு ஒரு gift, ஒரு ஆள் ப்ரமோட் ஆகிட்டாரு, நல்லா அதாவது ஏதோ ஒன்றுல வந்து செலக்ட் ஆகிட்டாரு, உலகத்துக்கே பிரசித்தி பெற்ற ஒரு அவார்டை வாங்கிட்டு வந்தான்னு வைங்களேன். அவர் பாராட்டு நடத்துறா, சும்மா போற வழியில கையை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு மேடை அடிச்சு அந்த மேடைக்கு மேல ஏற்றி ஊரை பார்த்து கௌரவிப்பு விழா நடத்துவாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பெரிய கிஃப்ட் கொடுக்க போறான்? ஏன் அவன் மேலே எடுத்தான்? தொழுகையை கொடுக்க போறான். தொழுகையை ஷிப்பா கொடுத்தாங்க. ஜிப்ரீல் போய் சொல்லுங்க, இப்படி தக்பீர் கட்ட சொல்லுங்க, இப்படி ஓத சொல்லுங்க, ருக்கு செய்ய சொல்லுங்க. அவர் சொல்லி காட்ட மாட்டாரா? அது சிம்பிளா கொடுக்கலாமா? இதுல பெருமதியை நம்ம புரியணும் என்பதற்கு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல வானத்தை நோக்கி கொண்டு வந்து கையில கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் என்ன? அது தொழுகை. அது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. அந்த தொழுகையை நாம துஷ்பிரயோகம் செஞ்சுட்டோம்டா நம்ம குற்றவாளிகள் நல்லடியார்கள். ரப்பு அதை கொடுத்த எப்படி ரசூலை மேல கூப்பிட்டு கௌரவிச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயம் கொடுத்தான். உங்க மக்கள்கிட்ட போய் கொடுங்க, இதை என்னோட பேசணும்டா, இதான் பாஸ்வேர்ட். என்னோட பேசணுமா, நான் அவர்களுக்கு பதில் சொல்லணுமா, இந்த வாசகத்துல என்ன பேச சொல்லுங்க, நான் பதில் கொடுக்கிறேன்றாங்க. ரப்போட பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, காட்டிலையும் வீட்டிலையும் எல்லா இடத்துல இருந்து. ரப்பு எந்த பேச்சை கேட்கிறான், எப்ப பதில் தரணுமோ ரப்போட பேசுறதுக்கு ரப்பு சொல்லி தர்றான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சும்மா உட்கார்ந்து இப்படி பேசினா ரப்பு உங்களுக்கு பதில் தருவானா? போய் உதுவடுங்க, சுத்தமாகுங்க, இப்படி வந்து நில்லுங்க, உங்களை முழுக்க மறையுங்க, இந்த மாதிரி என்னோட பேசுங்க. தொழுகைக்கு பேர் முனாகஷா, முனாஜா, அல்லாஹ்வோட பேசுறது. ரப்போட பேசணும்னா நம்ம ரோட்ல போற நேரம் பேசலாம், அல்லது ஒரு இடத்துல துஆ கேட்டு பேசலாம், நம்ம கல்போட அல்லாஹ்வோட பேசலாம். ரப்பு நம்மளை திரும்பி பார்க்கணும்டா அதுக்கு ஒரு முறை இருக்கிறதா? அந்த முறை கண்ணியமான முறையில ரப்புக்கு முன்னாடி நிக்கணுமா? எப்படி நிக்கணும், எதை ஓதணும், எப்படி ஓதணும், இதெல்லாம் சொல்லுகிற நேரம் ரப்பு நமக்கு பதில் தர போகிறானா? அதனாலதான் வானத்தை நோக்கி கூப்பிட்டு உங்க அடியார்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன், இந்த உம்மத்தினருக்கே அந்த கிஃப்ட் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. அதனால அல்லாஹ் மேல கூப்பிட்டு உம்மத்தினருக்கு போய் கொடுங்க, என்னோட பேச விரும்பினவங்க இப்படி பேச சொல்லுங்க, அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இது சாதாரணமான விஷயம் இல்லை பெரியவர்களே. நாம போய் அல்லாஹ் ஒரு பொறுப்போக்கான் என்று குழுவல்லாஹ் சொல்லிட்டோம், ருக்கு செஞ்சிட்டோம், என்னமோ ஓடணும், ஏதோ அத்தையாக்கு உட்கார்ந்து சலாம் கொடுத்தோம்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. இது வானலோகத்துக்கு இருக்கு. கிஃப்ட கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கீழே இறங்குறாங்க. இறங்குற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வைக்கிறான் கீழே. அவர் சொல்றாரு, போங்க, எங்க சமூகத்தோட ரொம்ப பாடுபட்டுட்டோம், 50 வக்தெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, 50 வக்தெல்லாம் இறைவனோட பேச மாட்டாங்கன்னு குறைச்சு அனுப்ப சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வாட்டி போயிட்டு வராங்க. அதை பெருமானாரும் ஒரு பக்கத்துல திரும்ப திரும்ப போயிட்டு வர ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப அல்லாஹ் அப்படி ஒரு விஷயத்தை வச்சான். எதுக்கு தெரியுமா? ஒரு ரொம்ப இன்பமான ஒரு உரையாடல் நடக்கிற நேரம் அதை விட்டு பிரிஞ்சு போனா கல்வி வெறுமையடைஞ்ச மாதிரி இருக்கும், திரும்ப போய் பேசணும் மாதிரி தோணும். ரப்பு ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த பேச்சை வச்சுட்டு அவர் மேல போய் யா அல்லாஹ் கொஞ்சம் குறைக்கலாமா? அந்த இன்பம் அப்படிப்பட்ட இன்பம். திரும்ப வந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வோட திரும்ப பேச போவதற்கு தோணுது. திரும்ப போய் சொல்றாங்க, 5க்கு பிறகு சொல்றாங்க, எனக்கு வெட்கமா இருக்கு மூசா, இதுக்கு மேல எனக்கு குறைச்சு கேட்க ஏதான்னு வந்துட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெருமாளுடைய தொழுகையை சஹாபாக்களும் வீட்டுக்குள்ள உள்ள மனைவி வர்ணிக்கிறாங்க. பெருமாள் தொலை தொடங்கி விட்டா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ்வோட பேசுறவர், அந்த கிஃப்ட் மேல இருந்து கொண்டு வந்தவர், அவர் எப்படி தொழுவாரு நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவுக்கு சின்ன வயசு, பெருமாள் தொழுவதை பார்க்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க, தாடி நலைகிற அளவுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய கணவரை பார்க்கிற ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க. அவங்க வளமையா துனியா விஷயத்துக்கு அழவே மாட்டாங்க, குழந்தை மௌத்தா அதை சகித்துக் கொள்ளும். ஆயிஷா நபி சொல்றாங்க, பெருமாள் நான் பார்த்திருக்கிறேன், துனியா மற்றும் ஏதாவது ரொம்ப கவலையாக தாடி அப்படி பிடிப்பாங்க, கீழே பார்த்துக் கொள்வாங்க. அப்ப எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஆகிராவுடைய விஷயத்துல தொடர்ந்து அழுதுருவாங்க. அவங்களுக்கு துனியா மட்டும் அவங்க பிள்ளைகள் எத்தனையோ மௌத்தா இருக்குது, எத்தனையோ பிள்ளைகள் அடக்கம் செஞ்சாங்க, அந்த கண்ண அப்ப அழல, அப்ப தாங்கி பிடிச்சாங்க. அவங்க சொத்துகள் அழிஞ்சிச்சு, ஊரை விட்டு விரட்டினாங்க, அப்ப அழாத ரசூலுல்லாஹ். தான் உடுத்த உடுப்போட மதீனாவுக்கு வந்த ரசூலுல்லாஹ், அப்ப அழாத ரசூலுல்லாஹ். இரவுல தக்பீரை கட்டிட்டாங்கடா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், பாதத்தை பார்க்கறாங்க, கதமா ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் வெடிச்சிருக்குது. அந்த வெடிப்பை பார்க்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், கால் பாதம் சில நேரம் கால் வீங்கு, அவ்வளவு நீண்ட நேரம் ரசூலுல்லாஹ் மதிமயங்கி நிற்கிறாங்க, நின்று தொழுகிறாங்க. ஆயிஷா நாய் ஒரு நாள் கேட்டாங்க, இன்னைக்கு உள்ளவங்க என்ன கேட்பாங்க, தொழ மாட்டீங்களான்னு நீங்க கேட்பீங்க. ஆனால் ஆயிஷா நாய் அடுத்த பக்கம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம பாவம் மன்னிக்கணும், அல்லாஹ்வுக்கு நெருங்கணும்ன்றதுக்கு தானே தொழுகிறோம் யா ரசூலுல்லாஹ்,
அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டானே யார சொல்லலாம், நபியே உங்களுடைய முன் செய்த பின்னாடி எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டோம் அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல சொல்லிட்டானே யார சொல்லலாம், எல்லா பாவத்தையும் டிலீட் பண்ணினா இதுக்கு மேல இவ்வளவு நேரம் சொல்லணுமா யார சொல்லலாம். ஆயிஷாவுடைய கல்வே துடிச்சு போகுது ரசூலுல்லாஹ்வுடைய பாவத்தை பார்க்கிற நேரம். அப்ப திரும்ப கேட்டாங்க, ஆயிஷா அப்பலா குன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா மாற வேண்டாம் ஆயிஷா, அல்லாஹ் என்னை எங்க இருந்து எங்க வச்சிருக்கிறான், ரஹ்மானுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா ஆயிஷா, அல்லாஹ் என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கிறான், எனக்கு என்னவெல்லாம் அந்த ஹாத்தமுல் அன்பியா நபிமானுடைய கடைசியுடைய கல்வி எப்பயுமே ரப்புக்கு எப்படி தேங்க்ஸ் பண்றது, ரப்புக்கு எப்படி சுக்குர் சொல்றது, ரப்புக்கு எப்படி ரப்பை நாமல் புகழ்வது என்பதற்கு தேடி தெரிந்தவர். எல்லோரும் தூங்குற நேரம் தன் அறைக்குள்ள உள்ள தன் மனைவி விழித்து பார்க்கிறார்கள். தேம்பி தேம்பி அழுகிற பெருமானார் நீண்ட கால்கள் வீக்கும் அளவுக்கு நின்று தொழுகிறார் என்றால் இரவுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணுவது என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். உலகத்தில் பல விஷயங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தூக்கத்தை தியாகம் பண்ணுவது கஷ்டம். முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்துட்டா பெருமானாருக்கு மேல தூக்கமே போகாது. எழுந்து நின்று ரப்போடு பேச தொடங்கிடுவார்கள். தொழுகையை மேலிருந்து கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த தொழுகையை வீணாக்க கூடாது என்பதற்கு அந்த தொழுகையுடைய பெருமதியை அறிந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சும்மா தொழுங்க என்று சொல்ல கிட்ட கூப்பிட்டு நபியே உங்க உம்மத்துக்கு கொடுங்க, அவங்களோட நான் பேச விரும்புறேன், அவங்க என்னோட பேச விரும்பினா இப்படி சொல்லுங்க. இதுதான் தொழுகை தாய்மார்களே. இந்த தொழுகை பெருமாள் இந்த பூமியில கொண்டு வந்து நிலைநாட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு தோழர் சொல்லுகிறார், ஒரு நாள் பள்ளிவாசலில் பெருமாள் தொழுக திடீரென அது லுகாவுடைய நேரம். அந்த நேரத்தில் நான் பள்ளிவாசலுக்குள்ள கடந்து போனேன், யாருமே இல்லை. பெருமானார் தொழுகிறாங்க. பெருமானாரை கடந்து போகிற நேரம் ஒரு பானையை வச்சு அதுல தண்ணியை வச்சு கொதிக்க விட்டா பானையில உள்ள தண்ணி எப்படி கொதிக்க முட்டை போடுமோ பட்ட முட்டை போடுற சத்தம் கேட்குமோ, பெருமானாருடைய வயிற்றில் இருந்து அந்த அழுகிற சத்தம் பானையில முட்டை போடுற மாதிரி பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்க அவர்கள் ஓடுகிற நேரம் ரப்பை தெரிந்தவர்கள், ரப்பை புரிந்தவர்கள், ரப்புடைய சந்திப்பை எதிர்பார்த்தவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, தொழுகை என்பது வெறுமன கெட்டினோம் உணர்ந்தோம் எழுதினோம் என்பது இல்லை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை கெட்ட கேடான காரியத்தில் உங்களை தடுக்கும் என்று ரஹ்மான் சொன்னார். பேசுற எனக்கு அந்த தடுப்பு இல்லை என்றால் நான் தொடரவில்லை என்று அர்த்தம். தொழுகை என்ற பெயரில் வேற என்னமோ முசீபத்து செய்யணும் அர்த்தம். என் பார்வைகள் தாழ்த்தப்படவில்லை என்றால் அசிங்கமான அனாச்சாரமான அருவருப்பான படங்களை இன்றைக்கும் நான் பார்க்கிறேன் என்றால் நிச்சயமா இந்த கல்வி பலம் பார்க்கப்படல. ரப்போடு பேசின கல்வி, ரப்போடு உறவாடின கல்வி அருவருப்பை வெறுக்க ஆரம்பிக்கும், அசிங்கங்களை வெறுக்க ஆரம்பிக்கும். ரப்புக்கு இடம் கொடுத்த கல்வி, ரப்புக்கு தன் கல்வி பறி கொடுத்த அந்த கல்வி ஒரு போதும் ஒரு பாவத்தை செய்தால் துடித்து போய்விடும் தாய்மார்களே. இந்த ரப்புக்கு அதான் ரப்போட பேசுறதுக்கான அந்த வாசகங்கள் அப்படி. இந்த தொழுகை என்பது அப்படிப்பட்ட ஒரு தியானம். டாக்டர் நியூஸ்பர்க் அப்படின்னு ஒரு வைத்தியர் இன்றைக்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அறிக்கை, என் ஞாபகம் சரி என்றால் 20 ஆண்டுகள் எல்லாம் இருக்கு. இப்ப இருக்கிறா இல்ல எனக்கு தெரியாது. அன்றைக்கு இன்றைக்கு நீங்க கூகுள் பண்ண வழங்கும். டாக்டர் நியூஸ்பர்க் என்பவர் என்ன பண்றாரு, தியானங்கள் செய்கிற நேரம் இந்த ஸ்கேன் பண்றாரு, பிரெயின் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு தியானங்களையும் பார்க்கிறார். தொழுகையாளியுடைய பிரெயினையும் ஸ்கேன் பண்றாரு. அவருடைய தொழுகை முடிந்த உடனே ஆச்சரியப்பட்டு போறாரு. பெஸ்ட் தியானம் என்று அவர் சொல்ல அது CNN உலகத்துக்கு அறிக்கை. அந்த ரிப்போர்ட்டோட சேர்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டோட சேர்த்து அவர் போறாரு. எந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேட் ஆகுது முஸ்லிம்களுடைய தொழுகையில, சஜதாவுல போற நேரம் என்ன நடக்குது, இந்த மாதிரியான ஒரு ஆய்வறிக்கை எழுதுறாங்க. அந்த ஆய்வறிக்கை இருந்தாலும் இல்லாட்டி தொழுகை என்பது ஒழுங்காக செய்கிற நேரம் அற்புதமான ஒரு மாற்றம் ஒரு மூமென்ட்டுக்குள்ள உருவாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், தொழுகை இந்த கல்வை உருக்கி போட்டும், தொழுகை இந்த கல்வை காய்ச்சல். அதனால பொதுவா நீங்க பார்த்திருப்பீங்க, பப்ளிக்கா ஆண்கள் அழமாட்டாங்க. பெண்கள் வேகமா அழுவாங்களா ஆண்கள் வேகமா அழுவாங்களான்னா பெண்கள் எடுத்தாலே கண்ணீர் வடிச்சிருவாங்க. ஆண்கள் கண்ணீர் வடிக்க கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால உளவியலாளர் ஒரு புத்தகம் எழுதுறார், why men's lie women's cry. ஏன் ஆம்பளை பொய் சொல்றான், பொம்பளை அழுகிறாங்க. பொம்பளை ஆயுதமா இருக்கிறது கண்ணீரை, ஆம்பளை ஆயுதமா இருக்கிறது பொய்ய. எவ்வளவு பொய் சொல்லிருமோ பொய்ய சொல்லி தப்ப பார்ப்பான், பொம்பளை அழுதுட்டே கதையை முடிக்க பார்ப்பான். அப்படி ஒரு பெரிய புத்தகம் எழுதி வச்சுக்கலாம். அப்ப ஒரு ஆம்பளை லேசில் அறமாட்டாங்க. அரபு நாட்டுக்கு, அதாவது அரபு நாட்டு போனவர்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தா வழங்கும், உலகத்துல தலையை நிமிர்ந்த தலையை குடிக்காதவர்கள் அரபிகள். எவனுக்கு அடிமையாக மாட்டாங்க, எவனுக்கும் தலையை குடிக்க மாட்டாங்க. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இது பண்ண நேரம் கூட நிமிர்ந்து நின்றுதான் ஒரு ஆளை நெத்திய மோந்து கொள்வாங்களே தவிர இப்படி போக மாட்டாங்க.
இன்றைக்கும் அரபுகள் அவங்கள்ட்ட மார்க்கம் இருந்தாலும் இல்லாட்டி எவருக்கர்கள் வர நேரம் அவங்க நின்றுதான் இதாக்குவாங்க, குனிஞ்சு போக மாட்டாங்க, அவங்க பணிய மாட்டாங்க. இது அரபிகளுடைய தன்மை. அந்த அரபிகளுடைய இந்த முதுக பணிக்க வச்சு தலையை கொண்டு போய் சைதாவுல வைக்கிறது என்பது லேசான காரியம் இல்லை. அரபிகளுடைய இயல்பு குணத்தை படிச்சுங்கன்னா அவன் லேசில யாருக்கும் கண்டுகொள்ள மாட்டான். எல்லாரும் எதிர்த்துட்டு போயிருவான், துப்பிடுவான். ஒரு அடக்கம் இல்லாத ஒரு கூட்டம். அவங்க யாருக்கு அடிமையாக மாட்டாங்க. எங்களை விட்டு ஆளுன்னு நினைப்பாங்க. இஸ்லாம் அவர்களை பதம் பார்க்காவிட்டால் உலகத்தில் மிக பெரும் பெரியவர்களாக நீங்கள் அரபிகளை பார்த்திருப்பீங்க, மிக பெரும் அசிங்கமான அரபிகளை பார்த்திருப்பீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவர்களை பதமாக்கிச்சு. பதமாக்கினா சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு பதமாக்கி சென்றா திருக்குருவான் தொழுகையில ஓதுறதுக்கெல்லாம் நமக்கு தந்த குருவான் அவங்க கண்ணீர் மழுக அளவச்சு. ஒவ்வொரு வீட்டிலையும் தொழுதார்கள், ஒவ்வொரு வீட்டிலையும் அழுகை சத்தம் கேட்கிற அளவுக்கு அவங்க கல்வி கரைஞ்சி போச்சுன்னா இந்த மருந்தை உங்க வீட்டுக்கு நீங்க கொண்டு போக வேண்டாமா? இது உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாமா? அந்த அருமருந்தை பத்தி நீங்க படிக்க வேண்டாமா? தாய்மார்களே, எல்லா நாளும் தப்பிருக்கட்டும். இந்த கல்விக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு, என்ன மாற்றம் வந்துச்சுன்னா பல தடவைகள் உங்களுக்கு சொல்ற வரலாறுகளை திரும்ப திரும்ப பாருங்க. விபச்சாரம் செய்வது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒரு செய்தியா போச்சு. எல்லாரும் அதிகமானவங்களை கண்ணாலையாவது குறைந்து போச்சு விபச்சாரம் செய்யாத யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய சொன்ன கண்கள் விபச்சாரம் செய்கிறது. ஆனால் பாலைவனத்தில் அவர்களுக்கு வளமையா அவங்களுக்கு ஒரு பெரிய பாவமாவே தெரிய ரசூலுல்லாஹ் வர முன்னாடி குடிக்கிறது பாவமானு கேட்டா இல்ல, பொம்பளை நடனமானது பாவமானு கேட்டா இல்ல, பொம்பளை விபச்சாரம் செய்யறது பாவமான இல்ல. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அவர்கள் பெரும் பாவமாக பார்த்தார்கள். அப்பதான் ஒரு பெண் உங்களுக்கு தெரியும், அதாவது ஜுகைனா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் பெருமானார் முன்னாடி வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் துரோகம் பண்ணிட்டேன், என் ரப்பை நான் பார்க்கணும் யார சொல்லலாம். ரப்பை என்னை பார்க்க மறுக்க கூடாது யார சொல்லலாம். ரப்பை பார்க்கணும், எனக்கு தண்டனைக்காக யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் போய் கையின் கால்பா பிடிக்கல. தொழுத ஒரு கைவுக்கு பாவம் செஞ்சால் குத்துற நேரம் துடிச்சு போயிடுவாங்க. அந்த பாவத்தோட அவனுக்கு இனிமேல் வாழ முடியாம இருக்கு. ரொம்ப மன்னிக்கனோட துடிச்சு போவாங்க. அந்த பெண் ஏதோ ஒரு இன்பத்துக்காக வேண்டி தப்ப பண்ணிட்டார். பெருமானார் மேல இருந்து கீழே பார்த்துட்டு சொன்னாங்க, ஏமா உன் வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாமா, பிறகு அதை நிறைவேற்றுவோம். அந்த அம்மா திரும்ப போய் வயிற்றுல உள்ளதை வெட்டுட்டு வர்றதுன்னா எவ்வளவு நாள் பிடிக்கும்? ஒரு பாவத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வேணும்னா வேர்த்து போடும், தப்பு அப்படின்னு உணர்வீங்க. அதே ஒரு மாசம் 2 மாசம் போனா மறந்துடுவீங்க. அந்த அம்மா குழந்தையோட வர்றாங்க. யார சொல்லலாம், ரப்புக்கு துரோகம் பண்ணிட்டேன் யார சொல்லலாம், என் ரப்ப பார்க்கணும் யார சொல்லலாம், என் ரப்போட பேசணும் யார சொல்லலாம், மறுமையில் அவன் என்னை அதாவது கேவலப்படுத்தி விடக் கூடாது யார சொல்லலாம். இந்த அம்மா இன்னைக்கு பேசுறதுனால எல்லோருக்கும் மத்தியில் அது கேவலமா நின்றாலும் ரப்பிடம் தன்னுடைய தூய்மைத்தனத்தை ஒப்பு வைக்கணும், ரப்பு மன்னிக்கணும் என்பதற்கு அந்த அம்மா குழந்தையோட வந்து யார சொல்லலாம், எனக்கு ஹத்தம் நிறைவேற்றுங்க, எனக்கு தண்டனை தாங்கன்றாங்க. இதுதான் நிஜமான தொழுத கல்விகள் தாய்மார்கள். தொழுத கல்வி பாவம் செஞ்சால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் வரைக்கும் அது துடிச்சு நின்றும், அது தேம்பி தேம்பி அழுது நின்றும். அந்த கல்விக்கு ரப்போட பிரிஞ்சு வாழவே இயலாது. ரப்போட பிரிஞ்சால் என்னமோ இழந்த மாதிரி கருதும். அந்த அம்மா வர பெருமானார் சொல்லிட்டாங்க, இல்லம்மா நீ அவசரப்பட்டுட்டீங்க, பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு வாங்கம்மா, பால் கொடுத்து மறக்க வச்சுட்டு வாங்க. அந்த அம்மா இப்ப வர்ற நேரம் வித்தியாசமா வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சபையில நிற்கிற நேரம் அன்றைக்கு அந்த நாள் அந்த அம்மாவுடைய கடைசி நாள். தன் மகனோட வர்றாங்க. எந்த குழந்தை வயிற்றுல இருந்துச்சோ, எந்த குழந்தை கை குழந்தையா நின்று ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்தாங்களோ, இன்றைக்கு அந்த குழந்தைய நடப்பிச்சு கொண்டு வர்றாங்க. கையில ஒரு ரொட்டி துண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹதீஸில் நாம பார்க்கிறோம். அந்த குழந்தை அந்த ரொட்டியை சப்பி சப்பி வருது. எதுக்கு இந்த அம்மா ரொட்டியை கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹ் ஆலம். ஆனா ஹதீஸ பார்க்கிறத நம்ம என்ன விளங்குறோம்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, என் புள்ள சுயமா சாப்பிடுறது, என்னை திருப்ப வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க, என் ரப்பை நான் பார்க்கணும் யார சொல்லலாம், என் ரப்புடைய கோபத்துக்கு நான் ஆளாக்கப்படக்கூடாது யார சொல்லலாம், என் ரப்பு என்னை மன்னிக்கணும் யார சொல்லலாம், எது தௌபான்னு ரப்பு சொல்லுகிறாரோ அந்த தௌபாவை நிறைவேற்றணும் யார சொல்லலாம். அதனால் எனக்கு அதை நிறைவேற்றணும் என்று சொல்லாமல் சொல்வது போன்று பாலைவனத்து வரலாறில் மனிதர்கள் இப்படியும் வாழ்வார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மனித கல்விகள் எல்லாம் மிக அற்புதமான அளவுக்கு மாறி அவர்கள் நம்முடைய பிள்ளையோடு வருகிறார்கள். பெருமாள் அந்த அம்மாவை பார்க்கிறாங்க, ராமிதியா பெண்ணு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏமா அந்த பிள்ளையோட வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டு எனக்கு மேல திருப்பி அனுப்ப முடியாது. சுமார் ஒரு 3 வருஷம் வரைக்குமா தான் செஞ்ச பாவத்தை 3 வருஷமா கைப்பட சுமந்து எத்தனை வாட்டி அந்த அம்மா அழுதிருப்பாங்க, எத்தனை இரவுகள் அல்லாஹ்வோட பேசியிருப்பாங்க. ஆனாலும் அந்த கல்விக்கு இந்த பாவத்துக்கு ரசூலுல்லாஹ் எது தௌபான்னு சொன்னாங்களோ அதை நிறைவேற்றி கொலைதான் தௌபா அண்டா,
அதாவது இப்ப கூட தௌபா இல்ல, தௌபா செஞ்சாலே தௌபாதான். பெருமானுடைய சபையில பெருமானார் நிற்க, ஒரு பெண் திருமணம் முடித்திருக்க அந்த பாவத்தை செய்தால் அவர்கள் கொலை செய்யப்படணும், இல்லைன்னா அது நிறைவேற்றப்படணும். இப்ப சரியத்து சட்டம் இல்ல, இப்ப அல்லாஹ்வோட மன்றாடு மட்டும்தான் இருக்குது. அந்த அம்மா போய் நிக்கிற நேரம் ஒரு அன்சாரி தோழர் காட்டி, ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னாருடைய மகன் இன்னார், இந்த புள்ளைய வளங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த அம்மா பார்த்து நிக்க குழந்தை கைமாற்றப்படுகிறது. அந்த அம்மாவுடைய கல்வில அந்த புள்ள மேல இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த அம்மாவுடைய கல்வி தாங்கவே இல்லை. என் ரப்பு என்னை பார்க்காம விட்டா, என்னோட மறுமையில பேசாம விட்டா, என்னை ஒதுக்கினா, விபச்சாரம் செய்த பெண்ணை என்று சொன்னால் அந்த கல்வி தாங்கவே இல்லை. கடைசியா தன் பிள்ளை ஒரு வாட்டி பார்க்கிற பெண்ணை தோண்டப்படுகிற குடியில இறக்கிறார். இறங்கின பெண்ணை இதுவரைக்கும் மறைக்கப்படுகிறார்கள், தலை மட்டும் வெளியே. அந்த அம்மா நிற்கிற நேரம், கல்லால் எரிந்து கொள்கிற நேரம், கல்லால் எரிகிறார்கள், வேகமாக ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. ஷஹாதத்துடைய மரணத்தை அந்த அம்மா அடைகிறார். ஜனாதாவை கொண்டு வந்து வைக்கிற நேரம், நாசமா போன பெண்ணேன்னு ஒரு பேசுற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாரு தெரியுமா? யாரை பார்த்து பேசுறீங்க தெரியுமா? தஹலல் ஜன்னா, சொர்க்கவாசி. அதாவது உங்க கையில ஒரு 1000 கிலோ அரிசி இருந்தா எத்தனை வீட்டுக்கு நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க? 10 கிலோ மேனி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஈமான மதீனாவுடைய 70 பேருக்கு பிரித்து கொடுத்தாலும் அதை விட கனத்த ஈமான் சொர்க்கவாசியை பார்த்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு தன்னுடைய உயிரை மாய்த்த பெண்ணே, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று துடித்த பெண்ணே என்று ரசூலுல்லாஹ் காட்டி ஜன்னாவாசி என்று ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஜனாசா தெரிவித்தார் என்று சொன்னார். அன்பார்ந்த தாய்மார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தொழுத பெண்கள், தன்னுடைய கல்வியை ரப்புக்கு பறி கொடுத்த பெண்கள், அவர்கள் பாவம் செய்தால் தௌபா செய்து தேம்பி தேம்பி அழுகிற இரவுகளாக அவர்கள் இரவுகளை கடந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தில் உங்களை தடுக்கும் என்றால், வானலோகத்தில் போய் எடுத்து வந்த தொழுகை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையிலே கொடுத்த தொழுகை, இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் பரிசாக கொடுத்த தொழுகை. ரப்போட பேசணுமா, ரப்போட பேசணுமா, இந்த பூமியில இருந்து பேசுவதற்கு இதுதான் வாய்ப்பு என்று ரசூலுல்லாஹ் தந்த தொழுகை. இதை தொழுதவர்கள் ஏதாவது துரோகம் பண்ணினால் அந்த தொழுகை தடுத்து நிற்குமா? அவர்களை நிப்பாட்டுமா? ஃபஹ்ஷாக்களை மானக்கேடான காரியத்தில் அவர்களை நிப்பாட்டுமா? தேம்பி தேம்பி அழுத அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்களாம். கல்விகள் கரைந்து ஓடுமா? உலகத்திலே எந்த ஆண்மகன்கள் அறமாட்டார்களோ, தன்னுடைய பிள்ளைகளை புதைத்து விட்டு வீரியமாக வீட்டுக்கு வந்த ஆண்கள் எல்லாம் பெருமானார் முன்னாடி அழுது கேட்டார்கள், யார சொல்லலாம், ஒரு காலத்துல பொம்பளை புள்ளியை பெற்றெடுத்து அந்த பொம்பளை புள்ளி கேவலம் நினைச்சு ஊர்ல எல்லாரும் ஆம்பளை பெற்றெடுத்தா சிங்கத்தை பெற்றெடுத்து அரபியில பாராட்டுவாங்க. பொம்பளை பெற்றெடுத்த என்னப்பா ஒரு பூனைக்குட்டியை பெற்றெடுக்கிற, அதனால எனக்கு வெளியே போகாது, என் ஆணவம் குறைஞ்சிடும், என் காந்தியம் குறைஞ்சிடும், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா, இதற்காக வேண்டி குழி தோண்டி அப்பவே சமாதி கட்டிடுவோம். யார சொல்லலாம், ஒரு தோழர் லுகாவுடைய நேரம் மதீனத்து பள்ளிவாசல் பெருமானுக்கு பக்கத்துல இருந்து தன் குழந்தையை புதைச்ச வரலாறு சொல்கிற நேரம், பெருமானாருடைய கண்ணும் லேச கலங்க பார்க்கிறது. திரும்ப சொல்லும் பான்றாங்க. அவர் கொண்டு போன பயணம், குழியை தோண்டின விதம், குழியில போட்ட விதத்தை எல்லாம் சொல்லுகிற நேரம் அவர் திரும்ப கேட்கிறார், யார சொல்லலாம். அவர் அழுகிறார். இப்போது எதுக்கு அழுகிறார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஐய தம்பின் குத்திலன், என்ன பாவமாடா செஞ்சிட்ட அந்த பிள்ளைகள், ஏன் கொண்டீங்க என்று அது கேட்கப்படும் மறுமையில. அதை நினைத்து பயந்து போய் கேட்கிறார், யார சொல்லலாம், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா யார சொல்லலாம். அவருடைய கண்ணால ஓடுது, ரப்பு என்னை மன்னிப்பானா யார சொல்லலாம். தொழுத கல்விகள் பாவத்தை அஞ்சும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தான் செய்த பழைய பாவங்களை எல்லாம் தேம்பி தேம்பி அழுது கேட்கும் என்றால், இந்த சபையில் நான் உங்களுக்கு முன்னாடி கேட்கிறேன், நானும் நீங்களும் தொழுதிருந்தால் என்னுடைய கல்வி எப்பயும் இரவாகிற நேரம், இறைவா மன்னித்து விட இறைவா, நான் துரோகம் செய்து விட்டேன் இறைவா என்று எங்கள் கல்விகள் அழுது கரைந்து ஓடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதுதான் தொழுகை நமக்கு தருகிற பயிற்சி. இந்த உலகத்தில் எந்த ஒரு மெஷினுக்கும் ஒரு மனிதனை உள்ள போட்டு மனித புனிதனாக மாற்ற முடியாது. நிஜமாக தொழுதால், உண்மையாக தொழுதால் ஒரு மனிதன் புனிதனாக மாறிடுவார். அப்படிப்பட்ட ஒரு தொழுகை நாம் விசாரித்து பார்த்து தொழுவோமா தாய்மார்களே என்பதை திரும்ப திரும்ப உங்களிடம் கேட்கிறோம். 40 ஆண்டுகள் தொழுதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போன, ஒரு பள்ளிவாசல் நிறைய பேர், அதாவது பள்ளிவாசல் வரிசையில முன் சப்ப நானும் போயிட்டேன், நான் பின்னாடி சப்பல, முன்னாடி சப்பல இருக்கிறாங்க. எனக்கு வருகிற சப்பல மகரிப் நேரம் இது. ஒரு வெள்ள ஷர்ட்டும் சாரம் கொடுத்த ஒரு வயோதிபர், அவர் பள்ளிவாசலை ஒரு 50-60 ஆண்டுகளாக அலங்கரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வயசு சுமார் ஒரு 70க்கு நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல வந்தவர் கைப்பட்டுட்டு தொழுகையில முன் சப்புல, நான் பின்னாடி இருந்து பார்க்கிறேன். இப்ப தொழுவிக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க, சப்புல நிற்கிறாங்க. கைப்பட்ட பக்கத்தில் உள்ளவர் முறைச்சு பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 50 வருஷம் தொழுதவர் தன் பக்கத்தில் உள்ளவர் கைப்பட்டா மன்னிக்கிற அளவுக்கு கல்வி இல்லை என்றால், அல்லாஹ் அவரை மன்னிக்கணும், என்னை மன்னிக்கணும். எனக்கு சிந்தனை தூண்டிட்டு நிஜமாக நாம் சப்புல தான் நிற்கிறோமா, ரப்புக்கு முன்னாடி அனுமதித்து நிற்கிறோம் என்றால், ரப்போட பேச நிற்கிறோம் என்றால், ரப்பு மன்னிக்க சொல்கிறானே, அந்த மன்னிப்பு
என்றால் நாம் கல்வி பலமாக்கப்படவில்லை தாய்மார்களே. அப்படி என்றால் இது வெறும் ஒரு எக்ஸசைஸ் அல்ல, உளுந்து எழுப்பக்கூடிய ஒரு சாதாரணமாய் உளுந்தோம் எழுப்பினோம் என்றல்ல, நிஜமாக கல்வி கரைந்து ஓடணும். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் ஓதுற நேரமும் தொழுகிற நேரமும் தேம்பி தேம்பி அழுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், அவருக்கு பேர் அபு அப்துல் ரஹ்மான், அது குன்னியத். ஒவ்வொரு தோழர்களுக்கு அந்த மாதிரி குன்னியத்துல கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா குர்ஆன் ஓதுவார் இப்னு மஸ்ஊத். ஒரு நாள் பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிடுறாங்க, அபு அப்துல் ரஹ்மான். அபு அப்துல் ரஹ்மான், அதாவது இப்னு மஸ்ஊத் சொல்ற பேர் தான் அபு அப்துல் ரஹ்மான், இக்ரா ஓதுங்களே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கிற டைம்ல யாராவது ஒரு தோழரை கண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று தனியா ஓடுவாங்க அல்லது ஓட சொல்றாங்க, இவர் அழகா ஓடுவார். அவர் கேட்கிறார், அக்ரவு அலைக்க யா ரசூலுல்லாஹ் உன்சில் குர்ஆன் லிக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் ஓதி காட்டுமா யார சொல்லலாம், குர்ஆன் உங்களுக்கு இறங்க நான் யாரு யார சொல்லலாம், நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுறது யார சொல்லலாம். என்ன இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓடுங்கப்பா, அக்ரவலை உங்களுக்கு நான் ஓதி காட்டுறதா யார சொல்லலாம், உன்சில் குர்ஆன் லிக், குர்ஆன் உங்களுக்கு இல்லையா அருளப்பட்டது யார சொல்லலாம். இல்ல இப்னு மஸ்ஊத் ஓதுங்க, இன்னும் ஹிப்பான் அஸ்லாமின் தை, நான் பிறர் கேட்க ஓடுவதை கேட்க ஆசைப்படுறேன் இப்னு மஸ்ஊத், ரொம்ப ஆசையா இருக்கிறது, ஓதுங்க இப்னு மஸ்ஊத் என்றாங்க. கராத்து சூரத்து நிசா, சூரத்து நிசாவை எடுத்து நான் ஓத ஆரம்பிச்சேன். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحده وخلق, இப்படி ஓத ஆரம்பிக்கிறார். ஓதிட்டே போகிறார். நீங்க வீட்டுக்கு போய் குர்ஆன் எடுத்து சூரத்து நிசாவை அவர் எவ்வளவு ஓதிருப்பாரு, கிட்டத்தட்ட ஒரு 40வது வசனம் வர போக்கல, நீங்க ஓதிட்டே போங்க. பெருமாள் ஒரு பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கிறார். கேட்டுட்டே இருக்கிற நேரம் திடீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓத அவரை பார்த்து திரும்பி பிடிச்சி ஹஸ்புக்கல் ஆன், இப்ப போதும் இப்னு மஸ்ஊத் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க, குர்ஆன் ஓதிட்டே போறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 40 வசனங்கள் ஓடுற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் பிடிச்சிட்டு போதும் ஹஸ்புக்கல் ஆன், இப்ப போதும் என்றாங்க. அவர் அப்பதான் மடிமயங்கி ஓடியவர் திரும்பி பார்த்தார். பெருமான கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டு கொட்டிட்டு சொல்றார், பெருமானா நான் திரும்பினேன். பெருமானார் அழுகிறார், அவருடைய கண்கள் ஐநா அது கொட்டுது, கண்ணீரை வடிச்சுட்டு நிக்கிறது, தேம்பி தேம்பி துடிச்சு துடிச்சு அழுகிறார். நான் என்ன ஓதினேன், ரசூலுல்லாஹ் எப்படி அழுதாங்க தெரியுமாங்கிறார். என்ன ஓதினேன் தெரியுமா, அந்த ஆயத்து எனக்கு ஞாபகம். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. ஆயத்தை ஓத பெருமானார் என்ன நிப்பாட்ட போதும் இப்னு மஸ்ஊத் என்று சொல்ல, நான் திரும்பி பார்க்க ரசூலுல்லாஹ் மாறமாறையா கண்ணீர் வடித்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாங்க. அந்த ஆயத்து என்ன தெரியுமா தாய்மார்களே, தொழுத ஒருவர் அவர் எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறாரோ அவருடைய கல்பு கரைந்து ஓடும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு அந்த கல்பு இறுக்கமா நிற்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கரையும் அந்த கல்பு, கண்கள் கண்ணீரை வடிக்கும். பெருமானார் என்ன ஓடினார்கள் தெரியுமா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டார். கைஃபல் ஹால் என்ற அர்த்தம், எப்படி உங்க நிலைமை கேட்பாங்க, கைஃப ஹாலுக எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இத மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், கைஃப நபியே எப்படி, وكيف اذا جئنا من كل امه بشهيد, மறுமை நாளிலே ஒவ்வொரு உம்மத்தினரும் அவருடைய சாட்சியாளர் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அந்த உம்மத்தினர் கொண்டு வரப்படுவார். அப்படின்னா நூஹ் நபி வருவார், அவங்க சமூகம் வருவாங்க. இப்ராஹிம் நபி வருவார், அவங்க உம்மத்தினர் வருவாங்க. எல்லா நபிமார்களும் மறுமை நாளிலே அந்தந்த நபிமார்கள் சாகிதாக வைக்கப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் وكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. நபியே இந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த உம்மத்தினர்களுக்கும் ஷாஹிதாக உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி வைத்து இவர்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் இந்த கேள்விக்கு சொல்ல ஏன் அழுதாங்க தெரியுமா, அவங்க யாருக்கெல்லாம் எதிராக சாட்சி சொல்லணும் தெரியுமா, அவங்க குடும்பத்தாரங்க நிற்பாங்க, அவங்க வாப்பாங்க நிற்பாங்க, அவங்க உம்மாங்க நிற்பாங்க, உறவினர்கள் நிற்பாங்க. அத்தனை பேரும் மறுமையில் கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் பெருமாள் நீட்டி சொல்லணும் இவர்களுக்கு எதிராக சாட்சி. அல்லாஹ் கேட்கிறான், நபியே ஒவ்வொரு உம்மத்தினரும் அந்தந்த உம்மத்துக்கு சாட்சியாக கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் இந்த அவ்வளவு பேருக்கும் இவர்களுக்கு எதிராக உங்களை சாட்சிக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கையை நீட்டி வாப்பாவுக்கு எதிராகவும் சாட்சி சொல்லணுமே. ஒரு தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஐநாபி எங்க வாப்பா எங்க யாரு சொல்லலாம்னு கேட்கிறார். எங்க வாப்பா மறுமையில எங்கன்னு கேட்கிறார். பெருமான் கொஞ்ச நேரம் நிக்க வகை வருகிறது. அப்பா உங்களோட வாப்பா எங்கன்னு அவர் எங்க வாப்பா எங்கன்னு கேட்கிறாங்க. அபூக்க பின்னார், உங்க வாப்பா நரகத்தில் என்றாங்க. வந்தவர் அழுகிறார், அவரும் வயசு அழுது போகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லிட்டு எங்க வாப்பா நரகத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூல் அவரை கூப்பிடுறாங்க, இங்க வாங்கப்பா. அவரை கூப்பிட்டு அனுப்புறாங்க, வர சொல்லி
அபீவ அபாக்க பின்னார் இருந்தாங்க. அபீவ அபாக்க பின்னார், ஏந்த வாப்பம் உங்க வாப்பம் நரகத்தில். பெருமானுடைய கல்வி எப்படி தெரியுமா? உம்மத்தி 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 என்று சொன்னவர்கள் உம்மத்துக்காக பாடுபட்டவர் உண்மையை உடைத்து சொன்னார். செய்ய, அதாவது ரப்புடைய தீர்மானத்தை மாற்ற முடியாது. ரப்பு தீர்மானித்து விட்டார். அந்த தோழரிடம் சொன்னார், எங்க வாப்போம் உங்க வாப்போம். அப்படின்னா மறுமையில் அத்தனை பேரும் நிக்க. பெருமானார் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாப்பா. ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வருகிற நேரம் பெருமானார் பக்கத்துல கொண்டு வந்து பையத்து பண்ண வைக்கிறார். பெருமானார் மலர்ந்த முகத்தோட சிரிக்கிறார். பெருமானுடைய சிரிப்பை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு சந்தோஷமா பார்த்துட்டு சொன்னாங்க, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக யா ரசூலல்லாஹ், இந்த வாப்பா இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, அதை பார்த்து இந்த அபூபக்கர் சந்தோஷப்படுகிறார். வல்லாஹி சொல்கிறேன், இதையும் விட யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா வந்ததையும் விட உங்க குடும்பத்தில் ஒருவர் வந்தா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க எனக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ். குடும்பம் என்றால் பெருமானாருக்கு அப்படி, குடும்பத்தில் ஒருவர் இஸ்லாத்தை வந்தால் சொல்லுவாங்க முகம் அப்படி மீண்டும் யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா வருவதையும் விட உங்க குடும்பத்தில் ஒருவர் இந்த இடத்துல வந்து ஷஹாதத்தை சொல்லி இருந்தா இதை விட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் யா ரசூலல்லாஹ். ஏனென்றால் உங்கள் சந்தோஷம் என் சந்தோஷம் யா ரசூலல்லாஹ். தோழர்கள் எப்படி ரசூலுல்லாஹ் புரிந்து வைத்திருந்தாங்க. குடும்பம் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குடும்பத்துல தான் அபூ தாலிப், அபூ தாலிபும் கெஞ்சினாங்க, ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லுங்களே, நான் மட்டும் அல்லாஹ்வை பார்க்கிறேனே, எனக்காக இவ்வளவெல்லாம் பண்ணினீங்களே, யாரும் என் மேல கை வைக்க கூடாதுன்னு எனக்கு இப்படி பாதுகாப்பு தந்தீங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, மத்த அத்தனையும் அல்லாஹ்விட்ட கேட்கிறேன், அல்லாஹ் நான் பார்க்கிறேன்டாங்க. ஆனா அவர் சொல்லல. அல்லாஹ் வகை அறிவிச்சார், நபியே இன்னக்கலா தகுதி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினைப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது, நீங்க விரும்புறவர்களுக்கெல்லாம் எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது. இன்னக்கலா தகுதி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் யாருக்கு நாடுறாரோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் என்ன. வாசலை பூட்டிட்டாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த ஹிதாயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஏன் தேம்பி தேம்பியாங்க தெரியுமா? எல்லோரும் மறுமையில நிக்கிற நேரம் பெருமானாருக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் தெரியுமா? சாட்சி சொல்லப்படுகிற நேரம், இவர்களிடம் அமானிதத்தை ஒப்படைச்சுங்களா நபி என்று சொல்கிற நேரம், நபி வந்து சொல்லணும் நான் சொன்னேன் இவர்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிற நேரம், அது பயங்கரமான நேரம். பெருமானுடைய கல்வி தாங்கல, கண்ணு தாங்கல, தேம்பி தேம்பி ரசூலுல்லாஹ் அழுவதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், இந்த தொழுகை ஒரு மனிதனுக்குள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துது. ஜஸீரத்துல் அரப் அது மாறி இருந்தது, அவருடைய மனங்கள் மாறி இருந்தது, அவருடைய வாழ்க்கை மாறி இருந்தது. தொழுகை அவர்களுக்குள் ஏற்படுத்திய மாற்றம் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த தொழுகையில என்ன செய்ய போகிறோம்? நாம் ஒழுங்கான முறையில் தொழுகிறன புதுவருக்கு நேரம் நம்ம பாவங்கள் எல்லாம், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் கழுவி போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம். நம் வாய்களை, முகக்கு துவாரங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவோம். எதுக்கு தெரியுமா? ரப்போடு பேச போகிறோம். மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று பேசுவதற்கு முன்னாடி இப்ப நாம நின்று அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று பேச பழகிறோம். ரப்பை பார்க்காமல் இப்பொழுது பேசுகிறோம். ஒரு நாள் வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பை பார்த்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நாள். அதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் ரப்பை காணாமல் ரப்பிடம் நாம் பேச போகிறோம் என்றால் அதுதான் தொழுகை. அந்த தொழுகைக்காக வேண்டி உருவெடுத்து வந்து நின்று அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம். அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மிகப்பெரியவர், அல்லாஹ் மிகப்பெரியவர். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாமே அசுகர், சின்னது. அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றா என் வேலை அடுப்பங்கரையில வேலை சின்னது, என் பிசினஸ் சின்னது. அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் கேட்டா, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கேட்டா உலகத்துல மத்த எல்லாமே சின்னது. எல்லா வேலையை விட்டுட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று என் கல்வி ஏற்றுக்கொண்டா எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு ஒரு ஆண்மகன் மெல்ல மெல்ல பள்ளிவாசலை நோக்கி நடக்க ஆரம்பிப்பார். ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து தன் தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாக, அல்லாஹ் பெரியவனப்பா, இதுக்கு மேல் யாரும் பெரியவர்கள் அல்ல, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற நேரம் எங்க கல்வி நிஜமாக அல்லாஹ்வோடு உறவாடி இருந்தால், அல்லாஹ்வோடு பேசி இருந்தால், அதில் இன்பம் கண்டு இருந்தால், நிஜமான அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிற நேரம் எல்லா வேலைகளையும் திறந்து விட்டு நாம் போகிறோம் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லு. அது அசான். அந்த அசானுக்கு பதில் கொடுக்கிறோம் அல்லாஹ் பெரியவன். இந்த தொழுகை தொழுகிற நேரம் எனக்கு மற்ற எல்லா காரியமும் சின்னதா போயிடும். ஏன்னா இப்ப நான் சொன்னது அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். இப்ப மற்றது சின்னது எனக்கு. அது நிஜமாக என கல்வி சொன்னால் நிறைய சிந்தனைகளை சைத்தான் உருவாக்குவான், வஸ்வசாக்களை உண்டாக்குவான், 1008 கொட்டாதிகள் உண்டாக்குற நேரம் எல்லாம் நாம் ரப்போடு பேசுறோம், ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோம் என்று நம்மளை சுதாகரித்துக் கொள்ளணும். சில நேரம் மதிமயங்கி வேறொரு யோசனைக்கு போறது இல்ல. ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோம், ரப்பை காணவில்லை, ஆனால் ரப்பை பார்க்காமல் பார்த்தது போன்று ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோமே, ரப்புக்கள் புடிச்சு போயிருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி நின்று நாம் ஓட போகிறோம்.
சூரத்துல் ஃபாத்திஹா எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்ட் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஷப்ருல் மத்தானி. எனக்கு கிடைச்ச திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத அருமையான ஒரு கிஃப்ட். தாய்மார்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை நமக்கு படிக்க நேரம் இடம் தராது. அது பல நாட்கள் படிக்க வேண்டிய பாடம். கொஞ்சம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அது நம்மளை வல்லாஹி இந்த கல்வை உருக்கி போடும். அவ்வளவு அற்புதமான ஒரு இது. பெருமானார் விரும்பியது திரும்ப திரும்ப ஓதினாலும் சலிக்காது. திரும்ப திரும்ப ஓதுகிற நேரம் நம்முடைய கல்வி ரீஃப்ரெஷ் ஆகும். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு களைப்பு நேரம் ஒரு கூல தண்ணியை குடிச்சா ஃப்ரெஷ் ஆகும். இந்த கல்வை, அந்த கல்வி இருளடைஞ்சிருக்கிற நேரம், கவலையில நிக்கிற நேரம், பாவத்தில் நிக்கிற நேரம் சூரத்துல் ஃபாத்திஹா புத்துணர்ச்சியை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? நீங்க ஃபாத்திஹாவை ஓதுற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ற நேரம் அல்லாஹ் அடியானை பார்த்து பதில் சொல்லுகிறாராம். நீங்க அல்ஹம்து என்று சொல்ற நேரம் அல்லாஹ்வுக்கு நினைக்கிறீங்க, ரப்பி என்னுடைய அல்ஹம்தை கேட்கிறார். அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்கள்ட்ட, அப்தி என் அடியான் என்னை அவன் என்னை புகழுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பேச அல்லாஹ் பேச, நாம் பேச அல்லாஹ் பேச, நாம் பேச அல்லாஹ் பேச. நீங்க போய் வீட்டுல படிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஹதீஸை படிங்க. நீங்க ஹதீஸை படிக்கணும் என்பதற்கு நான் இப்ப சொல்லல. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்ற நேரம் அல்லாஹ் ஒரு அற்புதமான பதில் சொல்லுகிறார். இந்த பதில் நாம் கேட்காமல் கேட்கிற நேரம் நம்ம கல்வி அப்படியே ராகத்தாயிரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப திரும்ப ஓதுகிற அல்லாஹ் பேசுவது நமக்கு கேட்காவிட்டாலும் பெருமானார் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு ஆளும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல இத சொல்ற நேரம் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார், நீங்க இத சொல்ற நேரம் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்டா. நீங்க ஓதுவது அல்லாஹ் கேட்கிறார். உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டார். ஒரு போதும் நடுத்தரவு உங்களை நிப்பாட்ட மாட்டார். உங்களுக்கு அல்லாஹ் துரோகம் செய்ய மாட்டார். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். அற்புதமான எனக்கு பிடித்த பதில் ரப்புல் ஆலமீன் தருகிறார் என்றால், நாம் பேசுகிறோம் என்றால், ரப்புடைய பேச்சு கேட்காமல் உணர்கிறோம் என்றால், இதுக்கு பேர் முனாக்கஷா, முனாஜா. ரப்போட பேசுறோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரப்போட பேச வந்தோம். இந்த தொழுகையை தொழுகிறோமா தாய்மார்களே? இந்த தொழுகையில் ஈடுபடுகிறோமா? நாம் இப்படி ஈடுபட்டால் பாவம் செய்ய மாட்டோம் என்று நான் சொல்லவே மாட்டேன். பேசுற நானும் கேட்கிற நீங்களும் மனிதர்கள். தப்பி தவறி உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். அவனுக்கு தெரியும் உங்களில் தக்வாதார் யார் என்று. அதனால் என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை தாய்மார்களே. உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ரப்புக்கு தெரியும் நாங்கள் தக்வாதார்கள் யார் என்று. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவம் செய்கிற கல்விகள் அழும், துடிக்கும். எங்கள் தொழுகை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்திலிருந்து அவர்களை தடுக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஒரு காலமும் பொய் சொல்லாது. தொழுகையாளிகள் கெட்ட செயல்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தால் அடுத்த தொழுகை அவர்களை தடுத்து விடும். மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் அடுத்த தொழுகை அவரை தடுக்கும். அவரை தேம்பி தேம்பி அரவைக்கும். தஹஜ்ஜத்தில் எழுப்பி துடித்து போய்விடுவார். இறைவா, உன்னை சந்திக்க நான் வர இருக்கிறேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்தி விடாத யா அல்லாஹ், என் மானத்தை மறைத்து விடு யா அல்லாஹ் என்று இந்த தொழுகை அவரை அப்படியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கும். தாய்மார்களே, சிசிடிவி கேமராக்கள் 1000 போட்டலாம், ரப்பு பார்க்கிறான் என்ற உணர்வை ஒரு கல்விக்கு கிடைப்பது தொழுகையில் மட்டும்தான் தாய்மார்களே. அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தொழுகை பாலைவனத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த தொழுகையாளிகள் அவருடைய நடை மாறினது. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. இபாதுர் ரஹ்மான்கள் அவர்கள் மிக பணிவாக நடப்பார்கள். இபாதுர் ரஹ்மான்களாக அவர்கள் மாறினால் அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள், நிறைய தர்மம் கொடுப்பார்கள், ஏழை எளியவர்களை பார்ப்பார்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை பார்ப்பார்கள், இன்முகத்தோடு மக்களை சந்திப்பார்கள், ரப்புக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். இதுதான் இந்த தொழுகை கொடுக்கக்கூடிய மாற்றம். நாம் போய் அல்லாஹ்வோடு தக்பீர் கட்டி வஜ்ஜஹ்து அல்லாஹு பாயித் பைனியோ அல்லாஹு அக்பர் கபீரா ஏதோ ஓதினதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடங்க போகிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஷைத்தானோட பாதுகாப்பு தேடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மியை பொறுத்தளவுல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை ஒரு ஃபில்லிங் தி பிளாங்கா வச்சிருக்கான். பிஸ்மில்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? பி பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அர் ரஹ்மான் நிர் ரஹீம், அளவற்ற அல்லாஹ்வின் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் நம்ம மொழிபெயர்ப்போம். இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. பிஸ்மில்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. என்னப்பா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு? என்ன அல்லாஹ் என்ன சொல்லிட்டாண்டா? நீங்க ஃபீல் பண்ணுங்க, அது உங்களுக்கு.
பிஸ்மில்லாஹ்டா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் மைக்க பிடிக்கிறேன், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஸ்விட்ச போடுறேன், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நடக்கிறேன், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் தர்மத்தை கொடுக்கிறேன். நீங்க ஃபீல் பண்ணுங்கடா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்தது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஓத ஆரம்பிக்கிறோம். ரப்பு தந்த கலாம். இந்த உலகத்துல உங்க வீட்டுல எவ்வளவு என்ன பெரிய சொத்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பேச்சு இது மாதிரி பெருமதி எதுவுமே இல்லை. கலாமுல்லாஹ். இந்த கலாம ஓதுறதுக்கு பாக்கியத்தை தந்தா சில பேருக்கு இதை உச்சரிக்கவே இயலாது, சில பேர் அதை பார்க்கவே மாட்டாங்க. அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. சுப்ஹான ரப்பி. இந்த அட்டாள சேனையில அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கலையா? இந்த மஸ்ஜிதுக்கு உங்களை கொண்டு வரலையா? தொடரலையா? நீங்க ரமலான்ல நோம்பு பிடிக்கலையா? இதுக்காக வேண்டி இப்ப நம்ம சுக்ர் செய்யற நேரம் பிஸ்மில்லாஹ் ஓத போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி யா ரப் எல்லாமே உனக்கு யா அல்லாஹ், எல்லா தேங்க்ஸ் உனக்கு யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ். ஒரு ஆள் எப்படி அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணி எதிர்பார்த்துட்டு நிக்கிற நேரம் அவருக்கு அந்த தொழுகை கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சத்தியமா அல்லாஹ்வே உனக்கு தான் எல்லா புகழும், எனக்கு இல்லையா அல்லாஹ். நீ தந்த அறிவால நான் செஞ்சேன் யா அல்லாஹ். தாய்மார்கள் நீங்க பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீங்க, நீ தந்த சக்தியால நம்ம பெற்றெடுத்தோம் யா அல்லாஹ். இல்லன்னா எங்களால முடியாது யா அல்லாஹ். நீ தந்த பால கொடுத்தோம் யா அல்லாஹ். என் புள்ள நோய்வாய்ப்பட்ட நேரம் உலகத்தில் யாரும் சோமாக்கல்ல, நீதான் எங்க குழந்தைய சோமாக்கினா யா அல்லாஹ். இந்த மரத்துல பரக்கத்தை வச்சு யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன தேடுறோம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறோமா? அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு யாராவது உதவி பண்றாங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல போற எப்படி சொல்றீங்க? தேங்க்ஸ் அப்படின்னு போக மாட்டீங்க. முகம் சிரிச்சு தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் அல்லாஹ், தேங்க்ஸ் அல்லாஹ். அவர் சொல்லுவாங்க I can't express myself, எனக்கு வெளிப்பட தேவை. தேங்க்ஸ், பிக் 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 தேங்க்ஸ். நீங்க சொல்ற விதத்துல அவர் புரிவார். உங்க கல்குள்ள ஆழ்த்துல இது வருகிறது அப்படின்னு புரிவார். நீங்க தேங்க்யூ அப்படின்னு போனீங்கன்னா இது என்ன திட்டுற மாதிரி தேங்க்யூ சொல்லிட்டு போற. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்பு கரைய ஆரம்பிக்கும். யா ரப் இந்த ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணு தான் போதும் பார்ப்பதற்கு, நீ ரெண்டு தந்தா யா அல்லாஹ். ஒரு கிட்னி தான் இயங்குது, எடிஷனலாக இன்னொன்னை சேர்த்து தந்தா யா அல்லாஹ். உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். இது நான் இயக்கல யா அல்லாஹ், நீ தான் இயக்கிறாய் யா அல்லாஹ். 4 நாள் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த நான் எழுந்து நடக்கிறேன் யா அல்லாஹ். அன்றைக்கு மூளை வேலை செய்யல, என் கையால பிடிக்க முடிக்கல, நான் நடுக்கினேன் யா அல்லாஹ். என்னால சாப்பிட முடியல, மேல் கனத்து கொண்டிருந்தது. யா ரப் என்ன நீ சுகமாக்கினா யா அல்லாஹ். இன்றைக்கு உனக்கு முன்னாடி நின்று தொழுவதற்கு வாய்ப்பு தந்த அல்ஹம்துலில்லாஹ். ரப்போட பேசணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எங்க கல்வில அல்லாஹ்வை நினைச்சு யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தேங்க்யூ அர்த்தம் இல்ல, அது ரொம்ப விசாலமான அர்த்தம். புகழ் இறைவா அத்தனை புகழும் உனக்கு யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ் என்று ரப்புக்கு என் மேல எந்த புகழும் இல்லையா அல்லாஹ். அவங்க என்ன பாராட்டுறாங்க யா அல்லாஹ், இவங்க என்ன பாராட்ட நீ இல்லையா அல்லாஹ். அது உனக்கு சொந்தம் யா அல்லாஹ், எனக்கு சொந்தம் இல்லையா அல்லாஹ். நீ எஜமான், நான் அடிமை யா அல்லாஹ். இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு தனக்கு கிடைத்த புகழ்தான் தனக்குரிய புகழ் அல்ல, இறைவான் உனக்குரிய புகழ் என்று சொல்லுகிற நேரம் இந்த கல்வி மெல்ல மெல்ல தன்னுடைய ரப்பை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. ரப்பை நோக்கி ரப்பை காணாமல் ரப்போடு பேச ஆரம்பிக்கிறது. இந்த கல்வை பதமாக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் மேல கூப்பிட்டு இந்த கிஃப்ட் கொடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்து என்னோட பேச சொல்லுங்க நபியே, அவங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னா நம்ம பேச தயாரா தாய்மார்களே, ரப்போட பேச தயாரா தாய்மார்களே. ரப்போட பேசுவது எப்படி என்று தெரியாமல் இந்த உலகத்தில் பல மனிதர்கள் வேறு விதமாக பேசுகிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். இதுவெல்லாம் ரப்போட பேசுற விதம் அல்ல. ரப்போட பேசுவதற்கு தேசிக்கா வெட்டி சரி வராது, ரப்போட பேசுவதற்கு துள்ளி குதிச்சு சரி வராது, ரப்போட பேசுவதற்கு வேற எதுவும் செய்யக்கூடாது. அமைதியாக வந்து ரப்பை, அதாவது உருவ வழிபாடு இல்லாமல் தன்னுடைய கல்வால ரப்போடு பேச தொடங்கினால் ரப்பு அதுக்கு சொல்றானா மலக்குமார்கள்ட்ட, என்னுடைய அடியான் என்னை எப்படி புகழ்றான் பார்த்தீங்களா, என்னுடைய அடியான் என்னை புகழ்றான், புகழ்ற அளவுக்கு பேசணுமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கல்வால் நிறைத்து சொல்லணும், யா ரப் புகழ் உனக்கு யா அல்லாஹ், புகழ் உனக்கு யா அல்லாஹ். தொழுதவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்பதற்கு வரலாறு சான்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமின் எதுக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார்? எதுக்கெல்லாம்? உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கோடிக்கணக்கில் சொத்து கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தொழுகையாளி அதுக்கு மட்டுமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் யார்? முரட்டுத்தனம் படைத்தவர். அவசரமா கோவப்படுவார், அவசரமா அடிச்சு கொள்ள போவார், அவரோட யாருக்கும் பேச இயலாது. அவர் ஒரு கோபக்காரர்.
அப்படிப்பட்டவருடைய கல்வி தொழுகையால் மாற்றப்பட்டிருந்தது. அவர் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு 12 வருஷம் ஆட்சியில உட்கார்ந்து இருந்தார், நடுங்கிட்டே இருந்தார். இந்த ஆட்சியில நான் இந்த உமர் நேர்மையா நடக்கிறேனா, ரொம்ப சந்திக்கிறேன், ஒழுங்கா சந்திக்க முடியுமான்னு பயந்து கொண்டிருந்த உமர் பின் கத்தாப் ஒரு நாள் அவர் வந்தார் மெஹராபுக்கு. அவர் தொழுவிக்க வந்தார் பள்ளிக்கு, மஸ்ஜிது நபவிக்கு. அது அன்னைக்கு அவர் மௌத்தாகிற நாள். வல்லாஹி அவருக்கு அது தெரியாது. வல்லாஹி அன்னைக்கு அவர் குத்தப்படுற நாள், இந்த 3 நாள் கழிச்சு மௌத்தாகுவார். அவருக்கு வல்லாஹி தெரியாது இன்றைக்கு சுபகுல அவர் குத்தப்படுவார் என்று தெரியாது. ஃபஜ்ர்ல வளமையாக தஹஜ்ஜுல விழித்தவர், ரப்போட பேசினவர், தன்னுடைய மரண படுக்கைக்காக வேண்டி அவர் நடக்கிறார் என்று வல்லாஹி அவருக்கு தெரியாது. ஆனால் வளமையாக அமீருல் முஃமினீன் அவர்கள் வந்த அந்த பள்ளிவாசலுக்கு மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. வளமையாக முன்னாடி நிற்கிற அமீருல் முஃமினீன் சஃபை செய்வார். பெருமாவுடைய வழக்கம் எப்பயும் தொழுதா அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்ட மாட்டாங்க. என்ன எல்லாரும் நெருங்கி நில்லுங்க, ஒற்றுமையா நில்லுங்க, பக்கத்துல நில்லுங்க, ஷஃப்ல இருந்து தொழுக ஆரம்பிக்கப்பட போகுது என்று ஷஃப்பை சீர் செய்வாங்க. நெருக்கி நெருக்கி ஷஃப்ல வைப்பாங்க. அந்த அறிவிப்பு அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹ் அவர் தாபிஈ சஹாபி, ரசூலுல்லாஹ் காணல, ஆனா உமர் பின் கத்தாப கண்டவர். அவர் தான் ஷஃப்ல முன்னாடி நிற்கிறார். இந்த கொலை கண்ணால பார்த்தவர். புகாரில் இந்த செய்தி வருகிறது. அவர் சொல்லுகிறார், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினா எப்படியோ அவர் அந்த செய்தியை சொல்லுகிறார். அவர் சின்ன ஒரு ஆள். அவர் அதாவது அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹ் அவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்தவர் அல்ல. அவர் நிற்கிறார். அவர் சஃப்ல உமர் பின் கத்தாப் அவருக்கு பின்னாடி சரியா ஓடார். அதுக்கு இந்த சைடுல இருக்கிறவர் தான் இவர் சஹாபாக்களை பார்த்தவர் தாபிஈ. இவர் சொல்லுகிறார், உமர் பின் கத்தாப் ஃபஜ்ருக்கு வந்தார், தொழுவிக்க ஆரம்பிச்சார். முதலாவது ரக்காத்துல கொஞ்சம் நீட்டமா சூரத்து யூசுப் ஓதுவார் அல்லது சூரத்து நஹ்ல் ஓதுவார். ஏன்னா பின்னாடி உள்ளவர்களுக்கும் ரக்காத்து கிடைக்கணும் என்பதற்கு, ஜமாத்து கிடைக்கணும் என்பதற்கு கொஞ்சம் நீளமா ஓதுவார். வளமை போன்று உமர் பின் கத்தாப் அன்றைக்கு ஓதினார். அவர் ஓதுகிற நேரம் நாம் எல்லாம் பின்னாடி நின்று தொழுகிறோம். மஸ்ஜிது நபவியில நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒருவர் பின்னாடி இருந்து வந்து சஃப்பை போன்று கொண்டு வேகமா வந்து சரியா அமீருல் முஃமினீன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் பின்னாடி வந்து வேகமா கத்தியால குத்தினார். அமீருல் முஃமினீன் அவருக்கு தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இவர் சொல்லுகிறார், நான் என் கண்களால் பார்த்தேன், என் கண்களால் வல்லாஹி நான் பார்த்தேன். புகாரி இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். இது ஒரு நீளமான ஹதீஸ். அல்லாஹ் என் கண்களால் நான் பார்த்தேன். உமர் பின் கத்தாப் கையை பிடித்து சலாது முன்னாடி தள்ளினார். பின்னாடி உள்ள தோழர் அமீருல் முஃமினீன் ரத்தம் ஓடுது. அவரை குத்திட்டாங்க. இப்ப அவன் ஓடுறான். அபூல் ஃபைரூஸ் குத்தினவன் ஓடுறான். அவன் யாருன்னா கருப்பு அடிமை, எத்தியோப்பியாவில் இருந்து வந்த ஆள். அவன் ஓடுற மக்கள் புர்னூஸ், அதாவது போர்க்கவசத்துல போடுற மாதிரி ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க, புர்னூஸ்களை கலட்டி அடிக்கிறான். அவனுக்கு விளங்கிட்டு அவன் குத்துட்டே ஓடினான். கிட்டத்தட்ட 7 பேர் பள்ளியில கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கீழே உழுறாங்க. அவன் தனக்குத்தானே குத்தி கீழே உழுந்துட்டான். ஆனா உமர் பின் கத்தாப் கீழே உழுந்து ரத்தம் ஓடுற நேரம் முன்னாடி பின்னாடி உள்ளவர் கையை எடுத்து சலாம் வல்லாஹி அமீருல் முஃமினீன் அங்க நிக்க அவருடைய கல்வி என்ன பார்க்காதீங்க, தொழுகையை பாருங்க என்று சொன்னதை நான் பார்த்தேன். சலாம் மிக சுருக்கமாக சுபஹ் தொழுகை நடத்தப்பட்டது. சலாம் கொடுக்க எல்லோரும் அமீருல் முஃமினீன் சூழ்ந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது மஜ்ஜீரத்துல அரபுடைய அதையும் தாண்டி ராஜா நிற்கிறார். அவர் கீழே விழுந்திருக்கிறார். என்ன பார்க்காதீங்க, அல்லாஹ்வோட பேசி முடிங்க, அல்லாஹ்வோட பேசி முடிங்க. அவங்க தொழுகைக்கு கொடுத்த கண்ணியம், அவங்க குத்தப்பட்ட நேரம் உடைய கல்வி என்ன கண்ணியத்தை கொடுத்ததுன்னு பார்த்தீங்களா தாய்மார்களே? அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அவங்க கொடுத்திருந்தாங்க. எல்லாரும் தொழுது முடிச்சுட்டாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை சொல்லத்தான் நான் இதை சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியாக அவர் வந்து கேட்டார், ஒரு நாய் என்னை கடிச்சிட்டு, இதற்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு மௌத்தா போவாங்க. ரத்தம் ஓடுது. மக்கள் அவங்களை தூக்க பார்க்கிறார். யாரு குத்தினன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்லுகிறார், இன்னாருடைய அந்த அடிமை வீட்டுல வேலைக்கு வந்தாங்களே கருப்பவர்கள், எத்தியோப்பியாவிலிருந்து அபிஷினியாவிலிருந்து இந்த வீட்டுல வேலை செய்யறாங்களே, இவங்களோட அடிமை தான் குத்தினான். அவர் வாயில் இருந்து ஒரு சிரிப்போட ஒரு வார்த்தை வந்தது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பி ரஜுலி பியதி ரஜுலின் யத்தஹில் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ் என்றார். சுப்ஹானல்லாஹ். சொல்லி ஏழுமா, குத்தப்பட்டவன் சொல்ல ஏழுமா, கை கொடுக்கிறவன் சொல்ல ஏழுமா? ஒரு தொழுகையாளியுடைய வார்த்தையில் அல்ஹம்துலில்லாஹ் எப்பயும் இருக்கு. என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்தஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்று தன்னை அழைத்துக் கொண்ட ஒருவர் கையால் இந்த உமர் கொலை செய்யப்படாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பண்ணார். ஒரு காபிர் குத்திட்டார், ஒரு முஸ்லிம் உமரை குத்தலையே சந்தோஷப்பட்டார். ஒரு காபிர் குத்தினார், ஓகே, முஸ்லிம் உமரை குத்தவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றால் இஸ்லாம் மனிதர்களை எந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்தது தெரியுமா? அவர் யார்? அவரை பார்த்தாலே கோபப்படுவார், வெட்டி வீழ்த்துவார், பெருமாள் களத்தில் என்று சொன்ன ஒருவர் ரலியல்லாஹு அன்ஹு தன் மரண படுக்கையில்
அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார் என்றால் அவருடைய கல்வி உலகம் பார்த்து அழுகிற அளவுக்கு அவருடைய கல்வி மாற்றப்பட்டிருந்தால் இது என்ன மெஷின் என்று நினைக்கிறீங்க தாய்மார்களே? இதுக்கெண்டு ஐரோப்பா ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கெண்டு எங்கேயாவது ஒரு மெஷின் கண்டுபிடிச்சா? இல்ல. தொழுகை என்பது அதுக்குள் நாம் நுழைந்தால் மனித புனிதர்களாக மாறிடுவோம். அதாவது மிஃப்தாஹுல் ஜன்னah அஸ்ஸலாம், தொழுகை சுவர்க்கத்துக்குரிய திறவுகோல் தொழுகை. அந்த தொழுகையோடு தான் அல்லாஹ்வை சந்திக்க நாங்கள் போகிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு சொன்னேன். பெருமானார் பக்கத்தில் ஒருவர் தொழுதார், இன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீங்க தொழலவாப்பா, திரும்ப போய் தொழுதுட்டு வாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த தொழுகையாக என்னுடைய தொழுகை உங்க தொழுகை மாறக்கூடாது தாய்மார்களே. ரப்பே, என்னுடைய தொழுகையை நீ ஏற்றுக்கொள்ளணும் யா அல்லாஹ், அந்த தொழுகையை உயிரோட்டத்தை தரணும் யா அல்லாஹ். ரப்பிடம் தொடர்ந்து கேளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த தொழுகை வீணடிக்கப்படக்கூடாது, வீணாக போகக்கூடாது. நிறைய பேர் என்ன ஓதுவோம் என்று தெரியாமல் தொழுகிறார்கள், ஏதோ சலாம் கொடுக்கிறார்கள், வேக வேகமாக முசல்லாவை மடித்து வைத்து விட்டு சொன்னார்கள் நாங்கள் தொழுது விட்டோம். அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும், அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்று சொன்னால் எக்கச்சக்கமான செய்திகள் தொழுகை பற்றி இருக்கிறது. நான் சொன்னேன் உங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அர்ரஹ்மான் ரஹீமுக்கு எங்களுக்கு போறதுக்கு நேரம் கிடைக்காது. ஏனென்றால் மக்ரிபுக்குரிய நேரம் நெருங்குவதால் இந்த உரையை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய ஹஜ்ரத் மார்கிட்ட கேளுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா விளக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தாங்களேன்னு கேளுங்க. சின்ன சின்ன சூறாக்களை மனனம் செய்ய, உடைய விளக்கங்களை பெற்றுக்கொண்டு அது என்னன்னு கேளுங்க. அது ஒரு கல்புகளை கரைக்கும், கண்களை ஓட வரும், ரப்போட பேசிட்டோம் என்ற திருப்தியை தரும். சலாம் சொல்கிற நேரம் ஒரு மிக பெரும் திருப்தியோடு ரப்போட பேசி முடிச்சிட்டோம் என்ற உணர்வை அது தரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தொழுகை நமக்கு நிறைய மாற்றங்களை உண்டாக்கும், நம்முடைய சிந்தனைகளை நிறைய மாற்றிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நானும் நீங்களும் மாறணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்ற பாடத்தை திரும்ப திரும்ப படிங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, மக்களே தொழுவுங்க, என்னை எப்படி தொழ கண்டீங்களோ அப்படி தொழும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பெருமாள் எப்படி தொழுவாங்க என்பதை நிறைய ஹதீஸ் வாயிலாக நாம் படித்திருக்கிறோம். அதையெல்லாம் ஹதீஸ்ல தேடி தேடி பெருமாள் எப்படி தொழுதாங்க, பெருமாள் எப்படி ஓதினாங்க, பெருமாள் என்ன மாதிரி செய்தாங்க என்ற அந்த தொழுகையை நாம் எடுக்க ஆரம்பிக்கணும். முனாஃபிக்குடைய தொழுகையை விட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடணும். காம குசாலா சோம்பேறிகளாக நாம் நிற்க கூடாது தாய்மார்களே, தொழுகையில சோம்பேறிகளாக நிற்க கூடாது. அப்படிப்பட்ட ஈடற்ற நல்ல ஒரு தொழுகையாளிகளாக நின்றால் எங்க சந்தூக்களை நாம் லாஸ்டா பயணிக்கிற நேரம் தொழுகையால் அல்லாஹ்வோடு பேசிய தொழுகையாளிகள் அந்த ஊரை விட்டு அவர்கள் மக்பராவை நோக்கி போகிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு திருப்திகரமாக தொழுகையாளிகளாக மாறணும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையும் அவருடைய முடிவும் எப்படி அமைந்தது என்பதை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஆச்சரியமான ஒரு நாள் பெருமானுக்கு கடுமையாக கஷ்டம். கடைசி 7 நாட்களுடைய வரலாறு நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். உஹது மலை தூரத்தில் தெரிகிறது. பெருமான் உஹதை நோக்கி போனார்கள், நாங்களும் பின்னாடி போனோம். ரசூலுல்லாஹ் போனதுக்காக போனோம். ஆச்சரியம் இருந்தது, ஜனாதா எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் ஜனாதா தொழுவிச்சாங்க. நாங்க பார்த்தோம், என்னப்பா உஹது மலைக்கு போய் ரசூலுல்லாஹ் ஜனாதா தொழுவிக்கிறாங்க. 8 வருஷம் ஆச்சு. ரசூலுல்லாஹ் உஹது யுத்த நேரம் நெத்தி காயப்பட்டு பல்லு உடைஞ்சிச்சு. அன்னைக்கு ஜனாசா தொழுவிக்கல. அந்த உஹதுல ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கடன் இருந்தது, அது கடன் இல்ல. ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை சும்மா விடவே இல்லை. அவரோட நின்றவர்கள் எல்லாருக்கும் துவா கேட்ட ரசூலுல்லாஹ் லாஸ்ட் 7வது கட்டத்திலையும் போய் ஜனாசாவை தொழுவிச்சார். அதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், உயிரோடு உள்ளவர்களுக்கும் மௌத்தானவர்களுக்கு நான் போயிட்டு வருகிறேன் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. 8 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தொழுவிச்சு முடிக்க எங்களோ விட்டு ரசூலுல்லாஹ் போற மாதிரியே இருந்துச்சு. என்ற இவ்வளவு காலமா தொழாத தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ரசூலுல்லாஹ் நேரடியா வந்து ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி சொன்னாங்க, மக்காமி ஹாஸா, நான் எந்த இடத்துல நின்றிருக்கிறோம் இதே இடத்துல இது வல்லாஹி சொல்கிறேன், என் ஹவுலை நான் பார்க்கிறேன். மக்களே, அங்க சந்திப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஹவுலை காட்டுகிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உங்களை விட்டு போற மக்களே, அந்த ஹவுல்ல சந்திப்போம், இப்ப நான் அதை பார்க்கிறேன். நாங்க சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் பார்த்தது பொய் இல்லை. அந்த ஹவுல்ல ரசூலுல்லாஹ் சூழ்ந்து நாம நிக்கணும் என்றா, பெருமானார் கையில நாம தண்ணீரை குடிக்கணும் என்றா, சுன்னத் சரியான முறையில தொழுகையாளிகளாக மாறி பெருமானாரை சந்திக்கணும். அல்லாஹ் வல்ல நாயகம் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக.